நமஸ்தே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஃபிலிக்ஸுக்கு தான் நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர். ஃபிலிக்ஸுக்கு ஒருத்தவங்க வந்து மாஃபியா ஹஸ்பண்ட் சைல்டிஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு ஃபிலிக்ஸ் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர் மாமா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி போடுறேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் எனக்கு நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கிறனால இப்படி தான் போட முடியும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். மை ப்ரொஃபஸர் மாமா இஸ் சீக்ரெட் மாஃபியா. சரி வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஃபிலிக்ஸுக்கு மேரேஜ். நீங்கள் ஹாப்பியாக உங்கள் அம்மாவோட இருக்கேன். ஃபிலிக்ஸ் வேறு யாரும் இல்லை, உங்களோட சொந்த தாய் மாமா, அதாவது உங்கள் அம்மாவோட தம்பி தான். ஸோ அவனுக்கு தான் மேரேஜ். நீங்கள் வந்துட்டு இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறீங்க. அதே காலேஜில் தான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஒரு சீக்ரெட் மாஃபியாங்கிறது உங்கள் அம்மாக்கோ உங்களுக்கோ யாருக்குமே தெரியாது. ஸோ வந்துட்டு கதை போகிற பக்கம் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ அவனோட மேரேஜ், அந்த பொண்ணும் மண்டபத்தில் இல்லை. அவங்க அம்மா என்ன பண்ணுறது தெரியலையே, இப்படி பண்ணிட்டு போயிட்டல பாவி மக, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்கேன். இப்போ அவங்க அம்மா நேரம் ஆயிடுச்சு, பொண்ணை வர சொல்கிறாங்க, என் தம்பி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், பொண்ணை அனுப்புறீங்களா அப்படின்னு வந்து நிற்க. இப்போ அவங்கள திருத்தல் முழிக்க, நீங்கள் என்ன பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ள ஊற்று பார்த்து, எங்கே போனாங்க என் அத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, ஐயோ கொஞ்சம் கத்தாதம்மா அது வந்து அப்படின்னு அவங்க அப்படியே பதற. அவங்க அம்மா கொஞ்சம் புரியுது, என்ன இல்லை பொண்ணு இல்லை ஓடிப்பிட்டா அந்த மாதிரி மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க, என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு உங்கள் அம்மா பார்க்க. அப்போ அவங்களும் நீங்கள் தாங்கிக்கிட்டாலும் தாங்கிக்கலாட்டியும் அதாங்க உண்மை, எங்கள் பொண்ணு என்ன சொல்கிறீங்க நீங்கள், உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டு அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதானம். ஆமாங்க, என் பொண்ணுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான், அவளுக்கு உங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி போய் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அப்போ எப்படி இல்லை உங்கள் பொண்ணுக்கு வேறு? ஐயோ அதெல்லாம் இல்லை, உங்கள் பொண்ணுக்கு யாரையும் காதலிக்கவும் இல்லை, எதுவுமே இல்லை, அவளுக்கு உங்கள் பையனை அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி, அவர் கூட இப்படிலாம் வாழணும் அப்படிலாம் வாழணும்னு கதையாக சொன்னவ, எப்படி அதான் எங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா? ஆக்சுவலி இந்த மாதிரி மேரேஜ்னா பொண்ணு ஓடி போயிட்டா கண்டிப்பாக ஒரு லெட்டர் இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் தேடுறீங்க. அவங்களே பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம், என்னடா இது ஒரு லெட்டர் ஒன்றத்தையும் காணோம், இது கண்டிப்பாக அவங்களாம் ஓடி போன மாதிரி தெரில, ஒரு வேளை யாராவது கடத்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளப்பி விட, ஐயோ எங்கள் பொண்ணு அப்போ கடத்திட்டாங்களா அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க. அவங்க அம்மாவோ, நீ வேறு சும்மா எரியிற எண்ணெயில் இது எரியிற தீயில எண்ணெய் ஊற்றாமல், அம்மா இல்லைம்மா நான் பார்த்துருக்கேன் நிறையா மூவிஸில் அப்படின்னு. ஒருத்தி படம் பார்த்துட்டு பைத்தியம் மாதிரி ஓடிட்டு போடி அங்கிட்டு அப்படின்ட்டு, நானே என் தம்பி யாரையும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான், எங்கள் கூடயே காலம் பூரா அப்படி எழுந்துருவானோன்னு, அவனுக்கும் வயசாகிட்டே போகுதுன்னு கல்யாணம் பண்ணோம் ஆசைப்பட்டு இப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சா கடைசியில் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு உங்கள் அம்மா அவங்க கிட்ட கேட்க. நாங்கள் என்னங்க பண்ணட்டும், நாங்களே எங்கள் பொண்ணை காணோன்னு தேடுறோம், ஆனால் கண்டிப்பாக எங்கள் பொண்ணுக்கு காதலனோ இல்லை அவள் ஓடி போவோம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, உங்கள் பொண்ணு சொன்ன மாதிரி ஒருவேளை எங்கள் பொண்ணை யாரும் கடத்திட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி யோசனை நிற்கா. இப்போது அப்படியே மண்டபமே பரபரப்பாக்குது. பார்த்தா ஓடி போன பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நிற்க. ஃபிலிக்ஸ் அப்படியே இதாக நடக்கும்னு தெரியுமேங்கிற மாதிரி தான் அவன் இதெல்லாம் கண்டுக்கவே லாம்பாடுக்கு இருக்கா. ஐயோன்னு கீழேருந்து சவுண்டு. நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க அம்மா தான் உங்களுக்கு முன்னாடி கீழே போய் ஐயோ நெஞ்சில் அடிச்சுட்டு ஒப்பேரி வச்சுருங்க. அப்படி பாவி இப்படி பண்ணிட்டு எடின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. அம்மா எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி பாவி அப்படின்னு போட்டவங்க அந்த பொண்ணை அடிக்க. ஃபிலிக்ஸ் டக்குன்னு அந்த கைப்பிடிச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. பின்ன பாருங்கள் தம்பி, மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் கல்யாணம் வர வரைக்கும் வாயை திறக்கலை, இது வரைக்கும் லவ் பண்ணுறாளான்னு எங்களுக்கே தெரியாது. அம்மா நான் லவ்லாம் பண்ணலம்மா, அப்புறம் இங்கே பாரும்மா இவர் கையை அப்படின்னு காட்ட. அந்த பையன் மணிக்கட்டை கட் பண்ணியிருக்கு. இவர் என்னை ஒன் சைடாக லவ் பண்ணி நான் இல்லை இங்கே சூசைட் பண்ணிக்க போயிட்டாருமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தான் தெரியும், இவர் என் காலேஜில் படித்த சீனியர்மா, இப்படி ஒரு மனுஷன் சாவை கிடக்கும் போது எப்படிம்மா என்னால் நிம்மதியாக கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்படியே அவங்க அம்மாவோ இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிக்க. அவங்க அம்மாவுக்கு பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க மாமாவை பார்க்க, என்னடா தம்பி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேடா, உனக்கு ஒரு நல்லது என்னால் அமைச்சு தர முடியடா. அட விடுக்கா, நான் இதுக்கு தான் வேணாண்டா நீ கேட்டியா. அந்த பொண்ணு ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி ஓரக்கனால பார்த்துட்டே தான் நிற்கிறா. அதோட அவங்க ஃபேமிலி அப்படியே நகரா. நீங்கள் அம்மா என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து உங்கள் அம்மா சரி அல்லாதம்மா அப்படின்ட்டுருக்க. இப்போது அது என்ன பொண்ணு வெளியில் தான் தென்னுமா என்ன தான் உனக்கு எவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஆரம்பிக்க. அவங்க அம்மாவோட பார்வை சட்டுன்னு அவங்க பக்கம். நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஃபிலிக்ஸோ என்ன பேசுகிறீங்க அதெல்லாம் அப்படின்னு அவன் எதுவும் சொல்ல வர. அவங்க அம்மா நீ வாய மூடுறா, நீ போய் உட்கார்,
எனக்கு இதெல்லாம் இத்தனை நாள் தோணாமல் போச்சு. என் தம்பியை விட நல்ல மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிட போகிறான். மா ஆர் யூ மேட் அப்படிங்கிறீங்க? வாயை உடச்சிடுவேன், ஒழுங்கா வா அப்படின்னு கைப்பிடிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அம்மா, மாமாவை எப்படி? மாமா என்னை விட 10 வயசு பெரியவருமா. 10 வயசு தானே பெரியவர். உங்கள் அப்பா கூட தான் என்னை விட 15 வயசு பெரியவர். நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஆக்சுவலாக உங்கள் அம்மாவும் அவங்களோட தாய் மாமாவை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா நீ பண்ணிக்கிட்டேன்னா நானும்மா. என்னடி நினச்சிட்ருக்க? அந்த 10 வயசுலேயே உன்னை என்னையும் நல்லா பார்த்துக்கணுன்னு முடிவோடு இருந்தவண்டி. எங்கள் அம்மா அப்பா ஏன் உங்கள் அப்பான்னு எல்லோரும் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் என் தம்பி மட்டும்தாண்டி நம்மளை இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் கல்யாணம் பண்ணிக்காமல் தனி மரமாக நிற்கும் போது என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும். ஒரு அக்காவா அது என் கடமைடி. வெளியில் பொண்ணை தேடி நான் அலையணும். நானே பொண்ணு வச்சுருக்கும் போது ஈஸ்மா ஹீரா உன் காலில் அப்படின்னு உங்கள் அம்மா என்ன பண்ணுற நீ? உங்களுக்கு இப்போ தான் 18 வயசு, அவனுக்கு 28 வயசு. ஸோ நீங்கள் அம்மா ஏம்மா அப்படிலாம் பண்ணுற? ஏண்டி மாமா உனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்து எல்லாம் பண்ணியிருக்கான். அவனை உனக்கு பிடிக்கலையாடி? ஐயோ அம்மா, யார் சொன்னான்? எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் என் மாமாம்மா. எனக்கு என் மாமாவாக பிடிக்கும். எப்படிம்மா என் ஹஸ்பண்டா அப்படின்னு நீங்கள் எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் எப்படிலாம் இருக்கணும், எனக்கும் சில பல கற்பனைலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசுறது பூரா வெளியில் ஃபிலிக்ஸ் நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். டப்புன்னு கதை தந்துட்டு வர. நீங்கள் அப்படியே பார்க்க, அக்கா இதெல்லாம் வேணாம், எனக்கு எப்போ பொண்ணு கிடைக்குதோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சும்மா இரு, பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுற. அவள் படிக்கிற பொண்ணு, தேவையில்லாமல் அடுத்தவங்க சொன்னாங்கன்னு எதுவும் கேட்காத. வாய மூடுறா, எனக்கெல்லாம் தெரியும். உன்னை போய் நான் மண்டபத்தில் உட்காருன்னு சொன்னேன். அம்மா அக்கா அப்படிங்க நான் சொன்னேன் கேட்க மாட்டியா நீ? அப்போ என் பொண்ணை கட்டிக்க உனக்கு பிடிக்கலையா? அதுதானே அப்பா இல்லாத பொண்ணு, நாங்களே உன்னை நம்பியிருக்கோம் அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா சென்டிமெண்ட்டாக தாக்க. ஐயோ அக்கா என்ன பேசுகிற நீ? நீயும் பாப்பாவும் தான் என் உலகமே அப்படின்னு அவன் அப்படியே. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, ஃபெலிக்ஸுக்கு உங்களையும் உங்கள் அம்மாவையும் தனியாக விட்டுட்டு எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கல்யாணமே வேணான்னு இவ்வளோ வருஷம் இருந்திருப்பான். பட் அவங்க அம்மாவோ கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணுன்னு ஒரு பொண்ணை பார்க்க, அந்த பொண்ணை தனியாக பார்த்து இந்த கல்யாணம் வேணான்னு நிறுத்திடலாம் அப்படிலாம் பேசியிருப்பான். பட் அந்த பொண்ணுக்கோ ஃபெலிக்ஸை ரொம்ப பிடிச்சி போனனால இல்லை நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. உங்களுக்கு என்ன உங்கள் அக்காவையும் அவங்க பொண்ணையும் நான் எதுவும் சொல்லக்கூடாது, நான் கண்டிப்பாக எதுவும் சொல்ல மாட்டேன், நல்ல பொண்ணாக நடந்துக்குவேன் அப்படி இப்படின்லாம் அவள் சொல்லியிருப்பா. இருந்தாலும் ஃபெலிக்ஸுக்கு இல்லை நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னே தோணிகிட்டு இருந்திருக்கும். அதனால் அவன் உடனே வந்துட்டு அந்த பொண்ணை ஒரு பையனை ஒன் சைடாக அதெல்லாம் உண்மை தான் லவ் பண்ணியிருப்பான். ஸோ அவன்கிட்ட போய் வந்து ஐடியாவே கொடுத்துருப்பான், நீ கையை லைட்டாக கட் பண்ணிக்கோ, அந்த பொண்ணை இதை வச்சு சிம்பத்தியில் அவனை கரெக்ட் பண்ணி நான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி எல்லாமே ஃபிலிக்ஸ் போட்ட பிளான் படி தான் நடந்திருக்கும். இப்போது கல்யாணம் நின்றுன்னு நினைக்கா இப்படி ஒரு விஷயம் அவனுக்கும் அதை தாங்கிக்கவும் இல்லை. உங்களை குழந்தையிலேருந்து தூக்கி வளர்த்தவன் அவனுக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஐயோ அவன் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் உட்காந்துட்டு இருக்கான். இங்கே நீங்கள் உங்கள் அம்மா ஒரு வழியாக உங்களை ரெடி பண்ணி, இப்போ என்னடி உனக்கு என் தம்பியை பிடிக்கலையா? ஐயோ அம்மா லூஸ் மாதிரி வளராது, மாமாவை எனக்கு உண்மையிலே பிடிக்கும், ஆனால் கல்யாணம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் என் காலேஜ் ப்ரொஃபஸர் வேறு, ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கம்மா அப்படின்னு நீங்கள் பயப்பட. இதெல்லாம் ஒரு விஷயமாடி, அதெல்லாம் எவ்வளோ உனக்கு என்ன பண்ண மாட்டேன், நான் பேசிக்கிறேன், எல்லாம் இந்த மண்டபத்தில் தானே இருக்காங்க பேசிக்கலாம் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் இன்வைட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ எல்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் இப்போ பொண்ணாக மாறி வர இந்த பக்கம் ஸ்வீட்டிமியாக வந்து என்னடி என்ன நடக்குதுங்க? எப்படியோ நீ கனவு கண்டது பழிச்சிருச்சு போல், அப்படியே சும்மா இருக்கடி, எங்கள் அம்மா காதில் விழுந்துச்சு அவ்வளோதான். இப்போ தான் நானே கொஞ்சம் சீன் போட்டிருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு உண்மையிலே ஃபிலிக்ஸை ரொம்ப பிடிக்கும், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தாலும் 10 வயசு டிஃப்ரெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்துட்டு ப்ரொஃபஸர், நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு பயம், எப்படியும் அம்மா கட்டி வைக்க மாட்டாங்க. அப்போல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் வந்துட்டு இப்போ கூட ஃபிலிக்ஸ் கல்யாணத்தை நீங்கள் கவலையில் தான் இருந்திருப்பீங்க. எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துடாதான் தான் மியாட்டி ஸ்வீட்டிட்டிவோம் அழுகாத குறையாக ஒப்பேரி வைக்காத குறையாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அவளுங்களோ என்னடி பண்ண முடியும், இதான் லைஃபு, இதான் உன் தலையெழுத்துனா யாராலையும் மாற்ற முடியாது, அமைதியாக இரு, அவர் கல்யாணம் ஆகப்போது நல்லா இருக்கட்டும்னு நினச்சிக்கோ அப்படின்னு. என் மாமா நல்லா இருக்கக்கூடாது நான் என்னைக்கிட்டே நினச்சிருக்கேன், அவர் நல்லா தான் இருக்கணும், ஆனால் என்னை கட்டிக்கிட்டா இன்னும் நல்லா அவரை பார்த்துக்கலான்னு நினச்சேன். சரி பரவாயில்ல எங்கே இருந்தாலும் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கும் போதா உங்கள் அம்மா பொண்ணா காணன்னு புலம்பிகிட்டு இருக்கேன். உங்களுக்கோ இப்போ ஒரு நிமிஷம் குத்தாட்டம் போட்டிருக்கும் மனசு, அதான் லெட்டர் தேடி இருப்பீங்க, ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருப்பா, அவள் கிளம்பிட்டா நமக்கு தான் அடுத்த சான்ஸ்ன்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்சுவலி அங்கே அதான் உங்கள் பொண்ணு இருக்கேன்னு ஆரம்பிச்சு விட்டது கூட ஸ்வீட்டி மீயாக தான் கூட்டத்தர ரெண்டு கத்தியிருப்பாளுங்க. அதுவே தெரியாமல் தான் உங்கள் அம்மா ஆடி ஒரு வழியாக ஒப்பாடா அப்படின்னு நீங்கள் அப்படியே சொல்ல. அவளுங்களோ எல்லாத்துக்கும் நாங்கள் தாண்டி காரணம், எங்களுக்கு ட்ரீட் கன்ஃபார்மாக வச்சிடணும் சரியா அப்படிங்க. அச்சோ உங்களுக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் டி, எப்படியோ இந்த கல்யாணம் நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அப்படியே வர ஃபிலிக்ஸோ அப்படியே உள்ளுக்குள்ளே குழப்பத்தோட எப்படா தூக்கி வளர்த்த பொண்ணை போய் அப்படிங்கிற மாதிரி அவன் உட்காந்துட்ருக்கேன். நீங்கள் அவனையே பார்த்துட்டு பக்கத்தில் அப்படியே உட்காருங்க. அவனும்
உங்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை. அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. மாமாவுக்கு ஒரு வேளை நம்மள பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து பக்கத்தில் தலை குனிஞ்சு உட்காந்துருக்கீங்க. ஃபிலிக்ஸ் நீங்கள் உட்காரும் போது லைட்டாக அவன் மேலே இடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ உட்காரும்போது தெரியாமல் பட்டுச்சுன்னு அவன் நினச்சிருப்பான். அப்போ அப்படியே அந்த அதிர்வில் உங்களை லைட்டாக திரும்பி பார்க்க அப்படியே நீங்கள் தேவதை மாதிரி இருக்கீங்க. ஒரு நிமிஷம் அவனை மறந்து அவன் உங்களை அப்படியே சைட் அடிச்சுட்டு அப்புறம் ச்சே அவள் என் பாப்பா அவளை போய் அப்படின்ட்டு அவனே அவன் மனையில் தட்டிகிட்டு உட்காந்துக்கிறான். ஒரு வழியாக இதெல்லாம் அந்த மந்திரமெல்லாம் சொல்லிவிட்டு தாலி எடுத்து கொடுக்க ஃபெலிக்ஸ் அப்படியே உங்களை பார்த்து திரும்பி உங்கள் கழுத்தில் அப்படியே தாலி கட்ட ஃபெலிக்ஸோட அழகில் நீங்கள் மை மறந்து பேன் அவனே பார்த்துட்டுக்க. இங்கே பின்னாடி முடிச்சு போடுறவங்களுக்கு உங்கள் அம்மா தானே போடணும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அம்மாங்கிறனால அவங்க வேணான்ட்டு ஸ்வீட்டிமியாக வச்சு போட சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு முடிச்சு போடும்போது ஸ்வீட்டிமியாக அவங்க காதுகிட்ட வந்து ஏய் வலி இது தொடச்சி கொடி அப்படிங்க நீங்கள் சும்மா இருக்கடி அப்படின்னு வாட்டர் ஃபால்ஸ் ஒழுகுதுடி மச்சா அப்படின்னு அவளுக்கு கர்ச்சிஃப்லாம் வச்சு தொடக்க நீங்கள் ஐயோ கேவலப்படுத்தாதீங்கடி அப்படி இதான் மச்சா அப்படி பேன் அவரை பார்க்குற அவரே கண்டுபிடிச்சிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் அப்படியே ஐயோ என்ன கட்டி போட்டாலும் என் கண்ணை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வழியாக அப்படியே அமைதியாக. ஆனால் ஃபெலிக்ஸுக்கோ எந்த ஒரு அது என்ன சொல்கிறது ஹாப்பி அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் எந்த மனைவியிலே இருக்கானே உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஷாக்கில் இருப்பார் மாமா. கண்டிப்பாக அவனால் இதை ஏற்றுக்க முடியாது. பட் இந்த ட்ராமாலெல்லாம் வர மாதிரி நம்ம பிரிஞ்சிடலாம், டிவோர்ஸ் வந்துடுறேன், வேறு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறேன் இப்படி மட்டும் தயவுசெய்து சொல்லிடக்கூடாது கடவுளே அப்படின்னு மனசு ஃபுல்லாக அந்த பயத்திலே இருக்கீங்க நீங்கள். அதுக்கப்புறம் நெத்தியில் குங்குமம் வைக்க அப்படியே உங்களை அவன் கைக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே வைக்க அவனோட ஸ்மெல்ல அப்படியே அவன் செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சு படுத்துக்கணும் போல் இருக்குது. ஆனால் ரொம்ப நாளாக வந்துட்டு நீங்கள் சின்ன வயசுலலாம் அவன்கிட்ட தான் இருந்துருப்பீங்க. அவன் தூங்க வச்சுருப்பான், எல்லாமே பண்ணியிருப்பான். ஆனாலும் இப்போ ஒரு மாதிரி அவனோட ஸ்பரிசம் படும்போது உங்களுக்கு அதுவும் அவனை ஹஸ்பண்டாக ஒரு மாதிரியாக இருக்குது. உடம்பெல்லாம் சிலிக்குது. நீங்கள் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக இந்த கையை பிடிச்சி அக்னியை சுற்றி வர சொல்கிறாங்க. நீங்கள் அவன் கையை பிடிக்கும்போது இப்போ பிடிக்கிற கை எந்த சூழ்நிலையும் விடமாட்டேன் மாமா, இது நான் உனக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம் அப்படின்னு நீங்கள் ஆனால் மனசார ஏற்றுக்கிட்டு பிடிக்க ஃபிலிக்ஸோ அதே நினப்பில் தான் அவனும் இருக்கான். பாப்பா உனக்கு என்ன பிடிக்குதா பிடிக்கல எனக்கு தெரியலடி, ஆனால் கண்டிப்பாக இந்த மாமா எப்போவுமே உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு அவன் பிடிச்சிருக்கான். ஸோ அப்படியே சுற்றி வர உங்கள் அம்மாவுக்கும் ஆனந்த கண்ணீர் எப்படியோ மகளுக்கும் தன் தம்பிக்கும் நல்ல லைஃப் அமைஞ்சிடுச்சு அப்படின்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அச்சதையெல்லாம் போட அப்படியே சுற்றி வந்து முடிச்சதுக்கப்புறம் மெட்டி போடுறாங்க. அப்போ அப்படியே அவங்க காலை அந்த அம்மிலேருந்து எடுத்து அவனோட தொடையில் வைக்க உங்களுக்கு அப்படியே காலெலாம் கூசுது. காலை அப்படியே நீங்கள் சுருக்கிக்கிறீங்க. உங்கள் வரல அப்படியே அவன் பார்த்து பாப்பா அப்படிங்கிறான். மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. விரல நீட்றா அப்படிங்கிறான். இங்கே இப்போ அப்படியே லூஸ் விட அப்படியே பிடிச்சி மெதுவாக அந்த விரலை மெட்டி போடுறான். மெட்டி போடும்போது நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே காலை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஷூட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா சாப்பாடு ஊட்டுறது அதுன்னு முடியுது. எல்லாம் முடிஞ்சு மண்டபத்துலேருந்து காலி பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் உங்கள் அம்மா ஆராத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போய் இப்போ பால் பழமும் அக்கா இதெல்லாம் இதுக்கு பாப்பா ஏற்கனவே டயர்டாக இருப்பா, அவள் ரெஸ்ட் எடுக்கட்டுமே அப்படிங்கிறான். நீங்களோ மாமாவுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் கொண்டு பார்த்துட்டுங்க. உங்கள் அம்மாவோ டே சும்மாறா அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருந்தா இதை குடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவன்கிட்ட கொடுக்க பாலை வாங்கி அவன் குடிச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் குடிப்பீங்களோ குடிக்க மாட்டீங்களோ அப்படின்னு உங்களே பார்த்துட்டுருக்க. நீங்கள் என்னமோ அவனுக்கு வந்து டானிக் கொடுத்தவன் டபக்குன்னு வாங்கி கபால்னு ஒரே கல்ப்பில் அடிச்சுட்டு அப்படியே வேறம்மா அப்படிங்கிறீங்க. அவங்க நம்மளை விட ஸ்பீடாக இருப்பா போலங்கிற மாதிரி பழத்தை எடுத்து இப்போ இந்தாப்பா நீ கொஞ்சம் சாப்பிட்டா அவளுக்கு கொடு அப்படிங்க. ஃபிலிக்ஸோ அதான் பால் எனக்கு குடிச்சிட்டு அவளுக்கு கொடுத்தனே, அவள் பழத்தை அவள் சாப்பிட்டு எனக்கு கொடுக்கட்டும் அப்படிங்க. பாடுறா என் மாமா ப்ரொஃபஸர்னு நிரூபிக்கிறாரு. எல்லாத்துலேயும் வந்து ஈக்குவல் ஷேர் இருக்கணுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பழத்தை சாப்பிட்டு அவன்கிட்ட நீட்ட அவனும் வாங்கி சாப்பிட்றான். உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பட்டாம்பூச்சி பறக்க அப்படின்னு நிற்க உங்கள் அம்மா இப்போ அந்த சாமி விளக்க ஏற்றுமா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிடுறீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நீ ஓ ரூமில் எது தங்கோ நைட்டுக்கு மாமா ரூமுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா அவன் ரூமில் போய் அவனுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண நீ கொஞ்சம் நேரம் அவன் ஆஃபீஸ் ரூமில் இரு அப்படின்றாங்க. அவனுக்கு ஒரு தனி ரூம் இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கிறான். அங்கே நீங்களோ 3 Idiots குரூப்பில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மியாக ஸ்வீட்டிக்கிட்ட அப்படியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அவளுங்களோ எப்படியோ மச்சான் ஆளை நீயே கல்யாணம் பண்ணிட்ட அப்படிங்க பூக்கடி அப்படிங்கிற அப்போது நைட்டு அப்படின்னு நீ வேற ஏன்டி அப்படிங்கிறீங்க. பின்னா ஏன்டி இவ்வளோ நாள் கற்பனையிலே பார்த்து ரசித்த தனியாக பண்ண காட்சிலாம் இன்றைக்கி நைட்டு அப்படிங்கிறாளுங்க. ஐயோ வெக்கமாக வருது அப்படின்னு அச்சோ நாங்கள் அதை பார்க்க பக்கத்தில் இல்லையே அப்படின்னு சும்மா இருடி அப்படிங்கிறீங்க. அவளுங்களோ நல்லா வச்சு உங்களை ஓட்ட நீங்கள் ஐயோ மாமா வேறு காலையிலேருந்து மூஞ்சி சிரிக்க கூட இல்லடி உருளுனே இருக்கார். எனக்கே அவர் என்ன சொல்ல போகிறாரோன்னு பயமாக இருக்குதுல. நீங்கள் வேறு அவர் பாட்டுக்கும் இந்த இந்தியன் சினிமாலாம் வர மாதிரி நான் உன்னை விட பெரியவன் உனக்கு நல்ல லைஃப் அமைச்சு தரேன்
எனக்கு எதுவும் சொல்லிடுவாரோன்னு பயமாக இருக்குடி, என் அம்மாக்காக கல்யாணம் பண்ணியிருப்பாரோ அப்படிங்க. ஏய், யார் சொன்னா? அதெல்லாம் இல்லை, உங்கள் மாமாவுக்கு ஒன்று பிடிக்கும்னு நினைக்கிறோம். எப்படி சொல்ல? பாதி காலேஜ் உங்கள் மாமா பின்னாடி தான் சுற்றுது. அதில் நீங்களும் இருக்கீங்களா அப்படிங்கிறீங்க. அதுதான் இப்போ எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் நாங்களும் தான் சுற்றணும், யார் இல்லைன்னா. ஒரு மனுஷன் அப்படி அழகாக இருந்தால் என்ன பண்ணுறது? யார் பின்னாடியும் நாங்கள் எல்லாருமே அவர் பின்னாடி சுற்றணும். ஆனால் அவர் எவளையுமே திரும்பி பார்க்கல. அதான் என் மாமா. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு இன்னைக்கு உன் கழுத்தில் தாலி கட்டும் போது அப்படியே அவர் உன்னையே பார்த்துட்டு இருந்தார். நிஜமா வாடி சொல்கிறீங்க? அப்படின்னா நாங்கள் என்ன பொய்யா சொல்கிறோம்? நாங்கள் கூட நீ நினச்சமா தான் எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை போல், அதான் உருண்டுக்கா நினச்சோம். ஆனால் தாலி கட்டும் போது மனுஷன் உன்னை அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்தாரு. நிஜமா? அப்போ மட்டும் இல்லடி, உனக்கு மெட்டி போடும் போதும் அப்படி தான். அவர் என்னடி சொல்லி தொலைங்க ஆடிங்க. அவர் ஆக்டிங் உன் காலில் கிஸ் பண்ண நினச்சிப்பாரு. என்னடி சொல்கிறீங்க? ஆமாம், அவர் காலை தூக்கின வேகத்தில் அப்படி தான் நினச்சோம். ஆனால் அவர் தான் அப்படியே மெட்டியை மட்டும் போட்டு கீழே இருக்கிட்டார். இது நீங்களாக கற்பனை பண்ணிவிட்டு வளராதிங்க. நாங்களாக வளரல, பட் அவரோட செய்யலாம் அப்படி தான் இருந்துச்சு. மச்சா, நீ வேணால் டெஸ்ட் பண்ணி பாரு, மாமா பாஸா ஃபைலான்னு தெரிஞ்சிடும். என்னடி சொல்கிறீங்க? எப்படியும் ஃபஸ்ட் நைட்டுக்கு நோ தான் சொல்லுவார். ஆமாம்ல அப்படிங்கிறீங்க. ஆமாம் மச்சான், அவரே வாத்தி 18 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளே ஒன்று அம்மாவாக்கு வர ஒழுங்காக படித்து டிகிரி வாங்கும்பாரு. இது ஒன்று இருக்கா? படிக்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைடி. ஆமாம், நீ தான் நல்லா படிக்கிற பொண்ணாச்சே, அதனால் அது பிரச்சனை இல்லை தான். பட் படிப்பு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமே. அதான் மச்சான், மாமா வேற இப்படி சுற்றிட்டு இருந்தால் நான் எப்படி கரெக்ட் பண்ணி நான் அதுக்கு தான் நாங்கள் 2 பேர் இருக்கோமே. ஆமாம்ல, லவ் குருங்களா, எனக்கு நல்ல ஐடியாவாக கொடுங்கடி அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாரு மச்சான், நம்ம படத்தில் இது வரைக்கும் பார்த்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் இதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும். என்னடி சொல்கிறீங்க? ஆமாம் மச்சான், அது அப்படின்னு நாங்கள் ஏதோ மறுபடியும் சொல்ல வர, அதுக்குள்ளே உங்கள் அம்மா கதவை நாக் பண்ண, உங்கள் அம்மா வராங்க அப்புறம் அப்படின்னு கட் பண்ணிடுங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு என்னடி பண்ணிட்டுருக்க? அது சும்மா ஃப்ரெண்ட்ஸோட பேசினேன், வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் உதவக்காரன் கூட பேசிகிட்டு அப்படி அம்மா அப்படிங்கிறீங்க. சரி வா, டைம் ஆச்சு, சாப்பிடு மாமா அப்படிங்கிறீங்க. அவன் வந்துட்டான் அப்படிங்க. இப்போ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. இது வரைக்கும் இல்லாத கூச்சம்லாம் இப்போ வருது. அப்படியே ஃபிலிக்ஸ் பக்கத்தில் உட்கார. ஃபிலிக்ஸ் எதுவுமே கண்டுக்கல, எப்பவும் போல் தான் அவன் நார்மலாக இருக்கான். அவனோ உங்கள் அம்மா கிட்ட அதை வைக்கா இதை வை அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டேன். உங்களுக்கு பார்த்து மாற்றி அவன் எப்போவுமே அப்படி தான் உங்களுக்கு எல்லாமே செய்வான். அதே மாதிரி தான் இப்பயும் வைக்கிறான் உங்களுக்கோ. பட் அவனை புதுசாக ஹஸ்பண்டாக பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்துட்ருக்க ஒரு வழியாக 2 பேர் சாப்பிட்றீங்க. அப்போ கூட 2 பேருமே ஒருத்தர் ஓரக்கனால் தான் லைட்டாக பார்த்துக்கிறீங்க, பார்த்தபடி எதுவும் இல்லை. இது அவங்க அம்மா நீங்கள் ஓரக்கனால் பார்க்க தான் உங்களுக்கு தெரில, பட் 2 பேருமே பார்த்துக்காமல் சாப்பிட்ற மாதிரி. 2 பேர்த்துக்குமே பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒன்றும் தெரியலையே, இது 2ஐயும் இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவோ கண்ணா நீ இப்போ ஒரு ரூமுக்கு போப்பா அப்படின்னு தம்பி அமுச்சு விட்டுட்டு உங்ககிட்ட இங்கே பாருடி, இந்த பால் சம்பளம் எடுத்துகிட்டு போ. மாமா அதே இதே ஏதாவது சொல்ல தான் செய்வான், ஆனால் நீ தான் அவனை முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கணும். அது எப்படிம்மா அவ்வளோ பெரிய மாமாவை இந்த முந்தானையில் முடியும் அப்படிங்கிறீங்க. அப்படியே போட்டேன்னா வாய்க்கு ஒன்றும் குறைச்சல. நான் என்ன சொல்கிறேன்னா, ராமாவை என்னால் இதெல்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் வேறு வழி இல்லை, அப்படி ஒரு மக்கு பிள்ளைய பற்றி வச்சுருக்கேன். எது நான் மக்கு அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்க, உங்கள் அம்மாவை இங்கே பாருடி, அவன் என்னை விட பெரியவன், நான் அவனுக்கு மாமா, அதனால் அப்படி இப்படின்னு சொல்லுவான். அட பரவாயில்லையே, என் அம்மா கூட இந்த கொரியன் ட்ராமாலாம் பார்த்துருக்கும் போல், கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வருது அப்படிங்கிற நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்கள் அம்மாவோ. நீ எது சொன்னாலும் இல்லை மாமா உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிடு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் நடந்தே தீரணுண்டி, அதெல்லாம் தள்ளி வச்சிடாதீங்க, படிக்கிறேன்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத, புரியுதா? புள்ள கூட அப்புறம் பெற்றுக்கங்க. ஆனால் அப்படின்னு உங்கள் அம்மா எதாவது சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் அப்படியே உங்கள் தலையை செஞ்சுட்டு இப்போ என்னதாம்மா சொல்ல வர அப்படிங்கிறீங்க. ஏன்டி மக்கு அப்படின்னு உங்கள் அம்மா மாடு அப்படிங்கிறீங்க. பின்ன இவ்வளோ நேரம் சொல்கிறேன், திருப்பி என்ன சொல்கிறேன்னு கேட்குற. இங்கே பாரு, இது புள்ள அப்புறம் பெற்றுக்கோ, ஆனால் என் தம்பியோட வாழ ஆரம்பிச்சிரு. அதான் தாலி கட்டிட்டாரு, நீ அவர் கூட தானே இருக்கணும், இதை வேறு என்னம்மா புதுசாக வச்சு கிளாஸ் எடுத்துகிட்ருக்க அப்படிங்க. ஐயோ இவ புரிஞ்சு பேசுகிறாளா புரியாமல் பேசுகிறாளான்னு எனக்கு புரியலையே, இப்படி ஒரு மக்க நானா பெத்தேன் அப்படின்னு உங்கள் அம்மா தலையில அடிச்சுக்க. அம்மா எதுக்குமா இப்படி புலம்பிகிட்ருக்க, புரிகிற மாதிரி தான் பேசேம்மா, இப்போ குழந்தை பெற்றுக்க வேணாம் அவ்வளோதானம்மா, சரி விடு அப்படின்னு நகர. இல்லடி வரகுறை அப்படின்னு உங்கள் அம்மா இழுக்க. என்னம்மா நீ தானம்மா சொன்ன, புள்ள தாண்டி பெற்றுக்க வேணான்னு, அதுக்குன்னு அவன்கிட்ட உன்னை வாழவே வேணான்னு சொல்லலடி.
நானும் வாழ மாட்டேன்னு சொல்லலையேம்மா, அது என்ன வாழ்கிறதுனா அப்படின்னு மறுபடியும் ஒரு கொஷின். உங்கள் அம்மா ஐயோ ஐயோன்னு தலையில் அடிச்சுக்கா. அம்மா என்னம்மா அப்படிங்க. அது இவகிட்ட எப்படி சொல்லி தொலைகிறது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. இங்கே பார், நீ படிக்கிறனால இப்போதைக்கு புள்ள வேணான்னு சொல்லுவான். அதுக்காக மாமா கிட்ட வந்து உன்னை கட்டி பிடிச்சாலோ மொத்தங்கிட்ட கொடுத்தாலோ கத்தாதடி, அதெல்லாம் வாங்கிக்கோ. ஐயோ சி போமா, இதெல்லாமா சொல்லுவேன் அடி. நீங்கள் அப்படியே இது விரல கடிச்சிட்டு நிற்க அவங்க அம்மாவா. ஐயோ இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, அசடு வலிகிறதுக்கு மட்டும் நல்லா கற்று வச்சுருக்க பா, எல்லாம் என் நேரம், இதுக்கு இன்னும் என்னத்தையும் நான் சொல்லி கொடுத்து இது புள்ள பெற்று நான் அதை தொட்டில் ஆடுறது விளங்கிரும் அப்படின்னு உங்கள் அம்மா புலம்பாரி. அம்மா இப்போ தான் வேணாண்ட, திருப்பி நீயே இப்போ புள்ள பக்கத்தை பற்றி பேசுகிறா அப்படிங்கிறீங்க. நீ இன்னும் கிளம்பலையாடி இருவர் உங்கள் அம்மா உங்களை மாதிரிக்கா. சரிம்மா போகிறேன், ஏன் கத்துற, அந்த பால் சம்பை தருவியா இல்லை நீயே வச்சுக்க போறியா அப்படிங்க. ஐயோ இந்த அதை மறந்துட்டு பிடி அப்படின்னு கையில் கொடுக்க. அப்படின்ட்டு அப்படியே நடந்து நீங்கள் மேலே வரீங்க. வந்துட்டு ரூம்குள்ளே போகலாமா, ஐயோ மாமா எதாவது சொல்லுவாரான்னு பயமாக இருக்குது. உங்கள் அம்மா இவன் என்ன ரூம் வாசலில் நின்றுட்டு கனவு கண்டுட்டுருக்கா உள்ளே போகாமல், ஐயோ இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்து அனுப்பியும் அங்கே போய் மழை மாதம் நிற்கிதே அப்படின்னு உங்கள் அம்மா புலம்பிகிட்ருக்க. நீங்கள் அங்கேருந்து அப்படியே உங்கள் அம்மாவை திரும்பி பார்க்க உங்கள் அம்மா விளக்க மாற்ற எடுத்து வெளுத்துருவேன் ஒழுங்கா உள்ளே படி அப்படிங்கிறாங்க. போகிறம்மா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணி மண்டையை மட்டும் உள்ள விட்டு மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கீழேருந்து மண்டையாக அடிச்சுக்கிறாங்க. ஐயோ இதை பெத்த நேரத்துக்கு சும்மா இருந்திருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி. இங்கே மாமா அப்படின்ட்டு உள்ளே அப்படியே வர பாப்பாப்பா அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளியில் வரான். அப்படின்னு நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் இப்போ அந்த வேஷ்டி சட்டையெல்லாம் கழட்டிட்டு அவனோட நைட் ஷர்ட்டுக்கு மாறி இருக்கா. நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்டுருக்க. நீ இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையாடா அப்படிங்கிறான். இல்லை மாமா அது அம்மா அப்படின்னு நீங்கள் அப்படியே அந்த ரூமையே திருன்னு சுற்றி பார்க்குறீங்க. முதல்லாம் பார்த்துருக்கீங்க, பட் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஃபஸ்ட் நைட் ஏற்பாடோட. இதெல்லாம் கண்டுக்காதடா, அது உங்கள் அம்மா பண்ணதாக இருக்கும். அக்கா இப்படி தான், நீ எதுவும் நான் இது பண்ணிக்காத, ஃபஸ்ட்டு உனக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியம். தெரியுமே வாத்தி வந்தோன்னே கிளாஸ் எடுக்கும்னு நினச்சேன், ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனை சரி மாமா இது பால் அப்படின்னிட்ட. சரிடா அப்படின்னு வாங்கி அவன் பாட்டுக்கு கடை குடியும். நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு ஃபுல்லாக குடிச்சிட்டு உனக்கு வேணுமாடா, குடிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் வேணுமாவான் அப்படின்ட்டு நீங்கள் இல்லை மாமா பரவாயில்ல சரிம்மா அப்புறம் இப்படி படுத்துக்கோ, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு, உனக்கு இதெல்லாம் போட்டால் அனீசியாக இருக்கும். சரி மாமா. ட்ரெஸ் சேஞ்ச் எப்படி மாமா இங்கே பண்ணட்டுமா இல்லை ரூம்லேயே போய் உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பண்ணிக்கோடா, ரூமில் போய் பண்ணுறதுனால பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா என்னை விளக்க மத்தால் அடிக்கிறது உறுதி. இவரை வச்சுக்கிட்டு இதில் எங்கள் அம்மா என்ன சொல்லுது என்ன எனக்கா ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மக்கு மாமாவுக்கு தான் ஒன்றும் தெரில, நல்லா வளர்த்து வச்சுருக்க தம்பி அப்படின்னு தலையில் அடிச்சுக்க. என்னாச்சுடா அப்படின்னு. ஒன்றும் இல்லை மாமா, கொசு கடிக்குது அப்படிங்கிறீங்க. கொசுவாடா இரு ஹால் அவுட் போட்டு வர அப்படின்ட்டு அவன் போவேன். ஐயோ இது சரியான மக்கு பண்டாரம் போல், இதை எப்போ கரெக்ட் பண்ணி நான் புள்ள பற்றி எங்கள் அம்மா தொட்டியாட்டி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு தொப்புன்னு அந்த பெட்லேயே உட்கார. என்னாச்சுடா உன்னை ட்ரெஸ் தானே சேஞ்ச் பண்ண சொன்னேன். இரு மாமா போகிறேன், காலெல்லாம் வலிக்குது. அச்சோ கால் வலிக்குதா அப்படின்னு அவன் எப்பவும் போல் நார்மலாக உங்கள் காலை பிடிச்சி அப்படியே இழுத்து அமுத்தி விட. நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுங்க. அவனும் அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா, எப்போவுமே வந்து நீங்கள் நார்மலாக காலெலாம் வலிக்குதுன்னா அவன் செய்வான் தான். ஸோ டக்குன்னு காலை இழுத்து மேலே வச்ச வேகத்தில் உங்களோட சாரி அப்படியே விலகி ஓரளவுக்கு மேலே தொட வரைக்கும், அதாவது சாரி அவ்வளோ இல்லை, கொஞ்சமாக என்ன சொல்கிறது கொலுசு போடுற இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே அந்த வரையும் தெரியும். அப்படியே நீங்கள் மாமா அப்படின்னு சாரி உங்களுக்கே உண்டான கூச்சத்தோட இறக்கி விட. அவனும் சாரி பாப்பா அது கால் வலிக்குதுன்னா அதான் பரவாயில்ல மாமா, அது மண்டபத்தில் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தோம்ல அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. சரிடா நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ மாமா அந்த வரேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்குள்ளே போவேன். ஐயோ தத்தி மாமா அப்படின்ட்டு நீங்கள் தலையில் அடிச்சுட்டு இப்போ இது எதுக்கு வெளியே போகுது, ஃபுல்லாக இருந்தால் தான் வா பொண்டாட்டி தானேண்ணா அப்படின்ட்டு நீங்கள் போய் ஷார்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என் மாமாவை கரெக்ட் பண்ண வேறு வழி இல்லை, இப்படி தான் ட்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டாக உள்ளதுலேயே நைட் ஷூட் ஒன்று எடுத்து மாட்டிக்கிட்டு உங்கள் தாலியை எடுத்து வெளியில் போட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் கழட்டிடுறீங்க. இப்போது ஃபிலிக்ஸோ பாப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியாடா அப்படிங்க. சொந்த பொண்டாட்டி ரூமில் இது பர்மிஷன் கேட்டு வந்த மொத்தம் புருஷன் என் புருஷன் தான் அப்படின்ட்டு நீங்கள் வாங்க மாமா அப்படிங்கிறீங்க. உள்ளே வந்தவனும் ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து என்னடா இது பிறந்தப்ப எடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் என்ன மாமா அப்படின்னு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அவனை பார்க்க. ஒன்றும் இல்லைடா அப்படிங்க. மாமா காலையிலேருந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, ஸோ என்னம்மா எனக்கு கொஞ்சம் காலில் தைலம் தைச்சி விட்றியா மாமா, கால் ரொம்ப வலிக்குது
அது வந்துடா அப்படின்னு அவன் கொஞ்சம் தடமாறுறாரு மாமா. அப்போது அவருக்கும் நம்ம மேலே சம்திங் இருக்குது அப்படின்ட்டு இதுதான் சரி அப்படின்னு மாமா கேட்ச் அப்படின்னு தைலத்தை தூக்கி அவங்ககிட்ட போட்டு டப்புனு கேட்ச் பிடிச்சிடறான். அடுத்த நிமிஷம் நீங்கள் பெட்டில் போய் படுத்துட்டு அமுத்தி விடு மாமா, ஈருடா பாப்பா அப்படின்னு அவன் வந்து உட்கார ஜம்முன்னு தூக்கி அவன் மேலே 2 காலையும் போட்டுட்டு நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்க. ஐயோ இவன் வேறு அடிக்கிற மாதிரி அவனோ ஈரு பாப்பா தேய்ச்சி விடுறேன்னு அப்படியே காலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தைலத்தை எடுத்து தேய்ச்சி விட்டுட்டே இருக்கான். நீங்கள் அவனே பார்த்துட்டுக்க. ஆக்சுவலாக உங்களுக்கு உண்மையிலேயே காலெலாம் வலிச்சிருக்கும், கொஞ்சம் டயர்ட்னஸ்க்கு நீங்கள் தேய்ச்சி விட அப்படியே தூங்கிடுங்க. ஃபெலிக்ஸால் முடியல, மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது. தைலத்தை தூக்கி வச்சுட்டு எப்படி உங்களை பார்க்க நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்க. உங்கள் கிட்டே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, நீ சின்ன பொண்ணுடி, இன்னும் நீ படிப்பு கூட முடிக்கல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு, நீ நல்லா தூங்கு, உன் அம்மா உன்ட்ட கண்டதையும் பேசி உன்னை இப்படி வாக்கி அனுப்பியிருப்பாங்க, நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால்கனியில் போய் நின்றுக்கிறான். அவனுக்கோ என்ன மனநிலையில் இருக்கான்னு அவனுக்கே தெரில, ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக இதுதான் என் லைஃப், அவள் தான் என் ஒய்ஃப், இனி இவங்களுக்காக தான் என் லைஃப்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நடந்துருச்சு. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு அவளை என் ஒய்ஃபாக பார்க்கணும், அதுக்கு முன்னாடி அவள் படிப்பெல்லாம் முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் நினச்சிட்டு அப்படியே வந்து உள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். அடுத்த நிமிஷம் நீங்கள் தலைவாணியாக கட்டி பிடிக்கிற மாதிரி ஃபெலிக்ஸை இறுக்கி கட்டி பிடிக்கும். ஃபெலிக்ஸுக்கோ ஏற்கனவே இப்போ தான் கொஞ்சம் அடங்கியிருந்த உணர்வுகள்லாம் மறுபடியும் வெளியில் வர, ஐயோ முடியலையே அப்படிங்கிற மாதிரி பாப்பா பாப்பா அப்படி அப்படின்னு நீங்கள் அவன் கழுத்தில் நல்லா போய் மூச்சு விட்டுட்டு படுக்க. அவனுக்கும் சூடேறுது உடம்பெல்லாம். ஒரு வழியாக அவங்கள நகர்த்தி விட்டு பாத்ரூம்குள்ளே ஓடிடுறான். அவனால் முடியல, அந்த ஷவரை ஆன் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு ஒரு வழியாக அப்புறமா வந்து ஹீட்லாம் போனது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து மறுபடியும் உங்கள் பக்கத்தில் தலைவாணியை நடுவில் வச்சுட்டு படுக்க. நீங்கள் நல்லா தூங்கிடுங்க. மார்னிங் எழுந்திருக்கும் போது ஃபெலிக்ஸ் உங்களுக்கு முன்னாடி எழுந்து ரெடி ஆகிட்டுருக்க. இப்போ நீங்கள் கண்ணை முழிச்சு குட் மார்னிங் மாமா அப்படின்னு எழுந்திருக்கிறீங்க. அவனா குட் மார்னிங் அப்படிங்கிறான். அப்படியே திரும்ப அவங்க ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அங்கங்கே விலகி இருக்குது. இது வேறு அப்படின்ட்டு பாப்பா ரெடி ஆகுடா, நான் கீழே இருக்கேன் அப்படின்ட்டு அவன் வெளியில் போக. நீங்கள் இப்போ அப்படியே எழுந்து பார்த்தா நடுவில் தலைவாணி உங்களுக்கு கடுப்பாகுது. தலைவாணியை தூக்கி அடிச்சுட்டு இந்த மாமாவை எப்படி தான் நான் கரெக்ட் பண்ணுறது, சரியான மாங்கா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு நீங்களோ ரெடி ஆகணுமா, அது எனக்கு தெரியாது, ஏன் உள்ளே இருந்தால் நான் ரெடி ஆக மாட்டேன்னு சொன்னேன்னா இவர் இருக்காரே அப்படின்னு திட்டிக்கிட்டே நீங்கள் போய் குளிச்சுட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு கீழே வரீங்க. உங்கள் அம்மாவோ அவனுக்கு காஃபி கொடுத்துட்டுருக்க, உங்களுக்கும் காஃபி கொடுத்துட்டு சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பிட்டுட்டு 2 பேரும் கோவிலுக்கு வாங்க, நான் முன்னாடியே போய் ஏற்பாடெலாம் பண்ணுறேன். நம்ம அங்கே இன்றைக்கி பூஜை இருக்குது, இன்னைக்கு கல்யாணம் என்ன பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேன் அவன் பொண்டாட்டியோடு வந்து. இப்போ நீங்கள் தானே 2 பேரும் அங்கே வந்துருங்க, அம்மா முன்னாடி போகிறேன், சாரி கட்டி தலையில் பூலாம் வச்சுட்டு வா, பூ ஃப்ரிட்ஜில் இருக்க எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போக அம்மா அப்படின்னு நீங்கள் கூப்பிட போயிடுறாங்க. என்னது புடவை கட்டிட்டு வருமா, எனக்கு புடவை கட்டி பழக்கமே இல்லையே, இந்த அம்மா என்ன அம்மாவோட பிளானாக எல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஓர கண்ணால் ஃபெலிக்ஸை பார்க்க. சரி பாப்பா நீ போய் ரெடி ஆகிட்டு வாடா, அப்புறம் 2 பேர் கிளம்பலாம் அப்படிங்கிறான். சரி மாமா அப்படின்னு ஒரு வேலையை சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேர் மேலே வரீங்க. ஃபெலிக்ஸோ அப்படியே வந்துட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுக்கிறான். பிகாஸ் காலேஜ் போகணும்ல. ஸோ உங்களோட பேக்கையும் கேட்குறான். நம்ம கோவிலுக்கு போய்ட்டு அப்படியே காலேஜ் போயிடலாமாடா இல்லை வந்துட்டு போகலாமா அப்படிங்கிற. மாமா அம்மா சொன்னது காதில் விழுகலை, உங்களை வேஷ்டி ஷர்ட்டை போட சொல்லியிருக்காங்க, என்ன சாரியில் எப்படி காலேஜ் போகிறது, நம்ம வீட்டுக்கு வந்துட்டே போகலாம். ஓ சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் டக்குன்னு போய் வேஷ்டி ஷர்ட்டையில் வந்துடுறான். அவங்கள்ட்ட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறான். பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உள்ளே போக. ஃபெலிக்ஸோ நான் கீழே போய் வெயிட் பண்ணவா, கீழெல்லாம் வேணாம் இங்கேயே நில்லுங்க. ஏன் அப்படின்னு பார்க்க, நில்லுன்னு சொன்னால் நில்லு மாமா, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்காதா அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு இப்போ ப்ளவுஸும் இன்ஸ்கர்ட்டும் போட்டுட்டு மாமா அப்படி கூட என்ன பாப்பா ஒரு நிமிஷம் இங்கே வா மாமா ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறீங்க. சொல்லுமா, உள்ளே வா மாமா. இதை வரேன் பாப்பா அப்படின்ட்டு அவனை தயங்கி கதவை தரக்கா. நீங்கள் அப்படியே ப்ளவுஸை இன்ஸ்கர்ட் எனக்கு ஐயோ என்ன பாப்பா இப்படி இருக்கிற அப்படிங்கிறான். திரும்ப மாமா அப்படின்னு திருப்ப என்ன பண்ணுற அப்படின்னு. மாமா கண்ணை தோற. ஏண்டி தோற மாமா, சொல்லு பாப்பா, நீ இப்படி நின்றுட்டு கண்ணை தோறனா நம்ம கோவிலுக்கு வர போனோம், நான் என்ன உன்னை ரேப் பண்ணவா மாமா கூப்பிட்டேன், எதை அடி வாங்க போகிறா என்ன பேச்சு அப்படின்னு பார்க்குறான். பின்ன இப்படி பண்ணுற மாமா, எனக்கு சாரி கட்டிவிடு. எதை நான் கட்டி விடுமா, பின்ன எனக்கு சாரியே கட்ட தெரியாது, அம்மாவுக்கு தான் கட்ட தெரியும், அம்மா தான் கோவில் போயிடுச்சே, நீ தான் கட்டி விடணும். ஸோ இந்த அக்கா இருக்கே அப்படின்ட்டு இது வந்து சரி விடு மாமா, உனக்கு கட்டத்தெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ கோயிலுக்கு போய்ட்டு அம்மா வர சொல்லு, அம்மா வந்து என்னை கட்டி விட்டு நாங்கள் அப்புறமா வரோம். சரி நான் போனால் மட்டும் உங்கள் அம்மா சும்மாவே இருக்கும், என்னை தான் திட்டும் அப்படின்ட்டு சரி இல்லை மாமாவே கட்டி விடுறேன். சரி அப்படின்னு நிற்கிறீங்க. அப்படியே கையை 2 அப்புறப்பேன்னு விரிச்சிட்டு அவனும் கையை கீழே இருக்கு பாப்பா. சரி மாமா அப்படின்ட்டு அவன் மேலே இப்போ கை வச்சுக்கிறீங்க. அப்படியே அவங்கள பார்க்குறான். அப்படின்னு நீங்கள் புருவத்தை உயர்த்த அவனும்
ஸோ சரியில்லை அப்படின்ட்டு இப்போது சாரி எடுத்து அப்படியே உங்கள் ஹிப்பில் சொருவேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கு கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. விளையாட்டுத்தனத்தெல்லாம் கைவிட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்க்க அவனும் ஒரு நிமிஷம் உங்களே தான் பார்த்துருப்பான். 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்ருக்க. வேங்க ஒரு மான் முட்டி தோத்தேனடி உசுரக்கூட தரையோசிக்க மாட்டேனடி. அவனும் உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே சாரியை கட்டி முடிக்க நீங்கள் அப்படியே அவனை பார்த்து ஆமாம் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கண்ணடிச்சு கேட்க அவனும் உனக்கு என்னடா ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிறான். அப்போது இந்த மாமா எனக்கு இந்த பூவை வச்சு விட்டு அப்படிங்கிறீங்க. அவனும் தலையை எப்படி விரிச்சு போட்டிருக்க, எனக்கு பின்னெல்லாம் தெரியாது மாமா, அம்மா தான் பண்ணிவிடும். சரி உட்கார் அப்படின்னு சொல்லி இப்போ அவனே உங்களுக்கு அழகாக பின்னல் போட்டு விடுறான். நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கோம். உங்களுக்கு நல்லா ஹேர் நிறையாவே, ஸோ அழகாக பின்னி விட்டு உங்களுக்கு பூ வச்சு விடுறான். அப்படியே நீங்கள் குங்குமத்தை எடுத்து பண்ணிட்டுறீங்க. அவனும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே வச்சு விட மாமா இப்போ சொல்ல நான் எப்படி இருக்கேன், உனக்கு என்னடா நீ தேவதை அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண. உனக்கும் என்ன மாமா நீயும் அப்படியே ஆனலகந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கண்ணத்தில் கிஸ் பண்ண. ஒரு நிமிஷம் அவன் ஷாக் ஆகி அப்படியே பார்க்குறான் அவங்களையே. நீங்கள் என்னமாம்மா அப்படிங்க. ஒன்றும் இல்லை, நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு. அதனால் என்னம்மாம்மா அடிக்கிறீங்க. ஒன்றும் இல்லைவா போவோம் அப்படின்ட்டு குடு ஃபிலிக்ஸ் போங்க. நீங்கள் சிரிச்சுட்டு எத்தனை நாளைக்கு ஓடுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு பின்னாடி வரீங்க. 2 பேரும் இப்போ அப்படியே வந்துட்டு நீங்கள் காரில் ஏற்போக்க. மாமா என்னடி பைக்கில் போகலாம் மாமா. இல்லை பாப்பா அது ப்ளீஸ் மாமா. சரிவா அப்படின்னு பைக்கில் அப்படியே ஏறி உட்காந்து அவன் ஸ்டார்ட் பண்ண. பின்னாடி வந்து உட்காந்து அவன் ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ண. அவனுக்கும் இங்கே சப்த நாடியே அடங்கி போய் ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் அப்படியே உங்களை மிரர் வழியாக பார்த்துட்டே அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் அவனை பார்க்காத மாதிரி அப்படியே உட்காந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஜிமிக்கி அப்படியே ஆட, உங்கள் வளையல்களுங்க கொலுசு சத்தம்னு அவனுக்கு அப்படியே மெய் மறந்து அப்படியே எப்போ கோவிலுக்கு தான் தெரியாமல் அப்படியே கோவிலில் வந்து ஸ்டாப் பண்ண. 2 பேரும் இறங்கி அப்படியே உள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மாங்க அவனுக்காக சில பல ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து அப்படியே இந்த சுற்றிலாம் போட்டு கடாக்கு எடுத்து என் பிள்ளைங்க 2 பேரும் கண்ணுப்படாமல் இப்படியே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்லாம் வேண்டிக்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு சரிம்மா நேரம் ஆச்சு நாங்கள் காலேஜ் போகணும் அப்படின்ட்டு சரிடி அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லு. ஏன்டி அப்புறம் இப்படி அவள் காலேஜ் போக முடியும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லி கடைன்னு இப்போ வந்துட்டு 2 பேர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் டைம் இல்லை அப்படிங்கிறனால ஃபிலிக்ஸ் ரூமில் மாதிரி நீங்கள் சரி நான் ரெஸ்ட் ரூமில் போய் மாத்திரமாமா அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. போனதும் சாரி ப்ளவுஸ் எல்லாம் அவுத்துட்டு அப்படியே இன்ஸ்கர்ட்டோட இப்போ வந்துட்டு நீங்கள் டாப் எடுக்கலான்ட்டு போவேன். அங்கே பள்ளி மாமா அப்படின்னு கத்த. அவனும் என்னமோ ஏதோன்னு என்னாச்சுடா அப்படின்னு வர. கரெக்டாக நீங்கள் கதவை திறந்து வரதுக்கும் அவன் ஓடி வரதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ கதவை தட்டமான்னு திறந்த வேகத்தில் அப்படியே உங்கள் மேலே ஃபிலிக்ஸு அப்படியே பாத்ரூமில் நீங்கள் விழுந்து மாமா அப்படின்னு அவனை இறுக்கி கட்டி பிடிச்சிக்க. அவனுக்கோ அடங்கியிருந்த உணர்வெல்லாம் வெளிவர என்னாச்சு பாப்பா அப்படின்னு அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஆமாம் பள்ளி அப்படின்னு அப்படியே காட்ட. அவனும் பள்ளி காய்ந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்ட்டு சரி எழுந்துரு அப்படின்னு உங்களை தூக்கி விடுறான். ஃபஸ்ட்டு அவன் எழுந்தவங்களை அப்படியே தூக்கி விட. நீங்கள் இன்ஸ்கர்ட்டை வந்து சும்மா தான் பிடிச்சிட்டு இருந்துப்பீங்க, பேலன்ஸ் இல்லாமல் அது கீழே. இப்போ நீங்கள் அப்படியே முன்னாடி என்னையோடா நீங்கள் அப்படியே நிற்க. ஃபிலிக்ஸ்க்கு ஒரு நிமிஷம் என்ன அப்படியே உங்களே பார்த்துருக்கேன். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்க. அப்படி நீங்கள் ஆமாம் அப்படிங்கிறீங்க. ஏன்னா அடுத்த நிமிஷம் அவன் உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அவனாலையும் இதுக்கு மேலே தாங்கிக்க முடியல. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே அவனுக்கு ஒத்துழைக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமாம் மாமா அப்படின்னு நீங்கள் மோன் பண்ணிகிட்டே இருக்க. அவனும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே ஒவ்வொரு இடத்தையும் பைட் பண்ணி அப்படியே அங்கே லவ் மேக்கிங் பண்ண. அடுத்த நிமிஷம் டக்குன்னு ஷவரை அவன் தெரியாமல் நீங்கள் கையை வந்துட்டு மேலே அப்படி நகர்த்தி ஷவரை ஆன் பண்ணிட்டீங்க. ஸோ 2 பேர் மேலே தண்ணி தெளிக்க. இப்போ தான் சுயநினைவுக்கும் இந்த ஃபிலிக்ஸ் ஐயோ சாரி என்ன பண்ண நினச்சேன் பாப்பா அது வந்து அப்படிங்கிறீங்க. அவனை அப்படியே திருப்பி ஹக் பண்ணுறீங்க. பாப்பா இங்கே பாரு மாமா, எனக்கு உனக்கு ஏஜ் டிஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லலாம் என்னை விட்டு விலகி போகலான்னு நினைக்காது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருந்தா கூட அவன் புரிஞ்சுட்டு இருந்திருப்பானேமோ. நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே தான் நிற்கிறீங்க. அவனும் டக்குன்னு வெளியில் போயிட்டான். நீங்கள் இப்போ நல்லா குளிச்சுட்டு மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வர. ஃபிலிக்ஸ்க்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. சாரிடா பாப்பா அப்படிங்கிறான். பரவாயில்ல மாமா அப்படின்றீங்க. அவனுக்கோ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தது அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு வேலை உணர்ச்சி வசத்தில் தான் அப்படி பண்ணியிருப்பா. அவளாலே நம்மளை ஏற்றுக்க முடியல போல் அப்படின்னு தான் அவன் நினச்சிருப்பான். நீங்களோ ஆமாம் சாரி கேட்கும்போது
நம்ம ஏமாம்மா நான் பொண்டாட்டி தானே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறீங்க. ஆனால் என்னமோ தடுக்க நீங்கள் வெளியில் பதில் சொல்லலை. உங்கள் அம்மாவுக்கும் நீங்கள் 2 பேரும் இன்னும் ஒன்றும் சேரல அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படியே காலேஜ் கிளம்பி வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை என்னடி ஃபஸ்ட் நைட் எப்படி அது இதுன்னு ஓட்ட அடி ஏண்டி நீங்கள் வேறு வயிற்றுச்சிருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்தெல்லாம் சொல்ல என்ன மச்சான் சொல்கிற பின்னா அவர் அவ்வளோவா இன்னும் என்னை ஏற்றுக்கலடி தனித்தனியாக தான் இருக்கும் அதுக்குன்னு இப்படியே இருந்துருவியாடி ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறது நாங்கள் சொன்ன ஐடியாலாம் அதெல்லாம் பண்ணியாச்சுடி சாரி கட்டி விட சொன்னேன். அப்போ கூட மனுஷன் நமக்கு என்னான்னு கட்டி விட்டார் தவிர பெருசாக எதுவும் ஈடுபாடு காட்டல. அதுவும் இல்லாமல் நீங்கள் கொடுக்காமே ஒரு ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு காலையில் அது அப்படின்னு நீங்கள் ஆசை ஒரு மாதிரி சையாக என்னடி அப்படின்னு கேட்க அப்போ கரெக்டாக ஃபிலிக்ஸ் கிளாஸ் ரூம்குள்ளே வர லிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்தது எல்லாம் வந்துட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளாஸை கவனிக்கா நீங்களோ ஃபிலிக்ஸை பார்க்கும் போதெல்லாம் கிஸ்ஸின்னு தான் ஞாபகம் வருது. ஃபிலிக்ஸ்க்கும் அப்படி தான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வர உங்களை பார்க்குறதே அவாய்ட் பண்ணுறான். உங்களுக்கோ ஒரு மாதிரி மாமாவுக்கு நம்மளை பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கோ. நீங்களும் அதே மாதிரி தான் அவன் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் முகத்தை திருப்பிக்க உங்களுக்கு ஷை அதனால் திருப்பிறீங்க. அவனுக்கோ நம்ம அப்படி பண்ணனால தான் நம்மளை பாப்பா பார்க்கக்கூட மாட்டேங்கிறான். சே என்னடா இப்படி பண்ணிட்ட அவள் சங்கடப்படுற அளவுக்கு பண்ணிட்டோமே அப்படின்னு அவனும் உங்களை பார்க்கறத அவாய்ட் பண்ணுறான். ஸோ ஒருத்தர் மனசை பற்றி வெளியில் தெரியாமையே இப்படியும் இருக்கீங்க. இப்படியே காலேஜ் டேஸும் ஓடுது. அப்படி தான் போயிட்டுருக்குது. நீங்கள் டெய்லியும் காலேஜ் அவன் கூட தான் அவன் தான் கூட்டிகிட்டு போகிறான். அவனே வந்துட்டு கிளாஸ் எடுக்கும்போது பெருசாக அவங்கள்ட்ட பேசுகிறதில்ல. அதே மாதிரி ரூம்லேயும் அப்படி தான் நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் தான் வரான். நீங்களும் அம்மா கிட்டே பேசி ஆகணும்னு நினைக்கிறீங்க. பட் அவனும் வந்துட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறான். அவங்களுக்கு கோவமாக வருது. இப்போ ஒன் டே நீங்கள் வந்துட்டு மாமா அப்படின்னு வந்து அவன் முன்னாடி நிற்க என்னம்மா அப்படிங்கிறான். எனக்கு இதில் டவுட் அப்படின்னு கேட்குறீங்க. உட்காரா சொல்லித்தரேன் அப்படிங்கிறான். சரி நீங்கள் அவன் பக்கத்தில் போய் உட்காரிங்க. அவனுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் கொஞ்சம் லைட்டாக தள்ளி உட்கார நான் கிட்ட உட்காந்தா தள்ளி உட்காருவியா அப்படின்னு இப்போ நீங்கள் நல்லா நெருங்கி உட்கார என்ன பாப்பா பண்ணுற அப்படிங்கிறான். ஏன் மாமா நான் பொண்டாட்டி தானே? இல்லைடா பின்ன எனக்கு உரிமை இல்லையா? நான் இங்கே தான் உட்காரணுமா என்ன? ஏன் உன் மடியில் கூட உட்காருவேன் அப்படின்னு ஏறி உட்கார இங்கே பாரு பாப்பா நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு ஏமாம்மா ஏன்னா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பாப்பா இப்படி சொல்லிட்ட? பின்ன ஏமாம்மா என்னை பார்க்கக்கூட மாட்டேங்கிற என்னை அவாய்ட் பண்ணுற ரூமில் கூட என்னெல்லாம் நீ பார்க்குறதே இல்லை. தூங்கினதுக்கப்புறம் வர எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி போகிற ஏமாம்மா என்ன உனக்கு பிடிக்கவே இல்லையா? வேறு யாரையும் லவ் பண்ணுறியா என்ன? நான் உன் லைஃபை கெடுத்துட்டேனா மாமா? என்ன உனக்கு பிடிக்காதா மாமா அப்படின்னு நீங்கள் அப்படியே பாவமாக கேட்க ஐயோ இல்லடி யார் சொன்னால் நான் எவ்வளோ லவ்வெல்லாம் பண்ணலை. எனக்கு ஒன்றை தான் பாப்பா பிடிக்கும். உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும். ஆனால் மாமா அவளை உன்னை ஒய்ஃபாக பார்க்க முடியலடி. இத்தனோட குட்டியாக உன்னை தூக்கி நான் தாண்டி வளர்த்தேன். அப்போலேருந்து மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்த வடினா உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் அந்த கல்யாணத்தை கூட நிறுத்தினியா மாமா? ஆச்சரியமாக பார்க்க எனக்கு தெரியும் மாமா நீ அந்த கல்யாணத்தை நிறுத்தினது. என்ன சொல்கிற? அந்த அக்கா என்னை பார்த்து பேசினாங்க. யார்? உன்னை கட்டிக்க இருந்த என் அத்தை. ஹே என்ன அவங்கள தான் நான் கட்டியிருந்தால் அத்தையாயிருப்பாங்க. ஆனால் நீ அவங்கக்கிட்ட நேக்காக பேசி என் அக்கா பண்ணதான் எனக்கு முக்கியம், எனக்கு கல்யாணம் வேணாம் எப்படியாவது நிறுத்துலாம் பேசியிருக்க. அவங்க ஒத்து வருமா தெரியலங்கோ நைஸாக அவங்கள யார் லவ் பண்ணுறான்னு தேடி கண்டுபிடிச்சி அவனை அவங்களோட சேர்த்து வச்சிட்டேன். அவங்களுக்கும் எல்லாம் தெரியும். இருந்தாலும் லவ்வே இல்லாமல் ஒருத்தரோட வாழ்கிறதுக்கு தன்னை லவ் பண்ண ஒருத்தனை ஏற்றுக்கலான்னு அவங்க போயிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க சொன்ன வார்த்தை நிஜம்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா? உன் மாமாவுக்கு உன்னை வெறும் அக்கா பண்ணால் மட்டும் பிடிக்கல, அதையும் தாண்டி ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட அதெல்லாம் உண்மை நம்பி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை போலியே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குறுகுறுன்னு அவனை பார்க்க எது அப்படிலாம் எதுவும் இல்லையே கிடக்கிற வித உளறியிருக்கா அப்படிங்கிற. அப்படியா மாமா? அப்போது என் மேலே உனக்கு எதுவும் இல்லையா அப்படிங்கிறீங்க. அது என் அக்கா பண்ணால் உனக்கு பிடிக்கும். இப்போ நீ என் பொண்டாட்டி, அப்போ நான் உரிமை எடுத்துக்கலாமாம்மா? இங்கே பாரு நீ படிக்கிற பொண்ணு. நான் என்ன படிக்க மாட்டேன்னு சொன்னேன்? ஏன் கல்யாணம் பண்ணிவிட்டு யாரும் படிக்கலையா என்ன? இல்லை சாதிக்கலையா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் சரி, பட் இப்போது மூளை இதிலலாம் டைவர்ட் ஆச்சுன்னா ஆனால் சரியாக படிக்க முடியாதுடா. யார் சொன்னால்? என் புருஷனே ஒரு ப்ரொஃபஸர் தானே. ஏன் எனக்கு தப்பாக நான் எக்ஸாம் எழுதுனா எனக்கு பேப்பரை ஒழுங்காக தீர்த்து தர மாட்டேன் என்ன? ஃப்ராடு இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஒழுங்காக படித்து ஒழுங்காக மார்க் எடுத்தால் தான். பாடுறா அப்போனா போங்க உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. நீ நடி எனக்கு கிளாஸ் எடுப்பேங்க பார்க்க.
வேறு என்ன கட்டில் பாடம் தான் அட்டிங்க அடிங்க நீங்கள் எழுந்திரிச்சு ஓடுறீங்க, வாய் உனக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு. பின்ன மாங்காய் மாதிரி புதுசாக இருந்தால் நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும். இது நான் மாங்காவா? பின்ன நீ மாங்காய் இல்லாமல் வேறு என்னவா? பொண்டாட்டி இப்படி தலைன்னு கூடவே தெரிஞ்சிட்ருக்கா. அவளை பார்ப்போன்னு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இந்த புக்கையே கொட்டி பிடிச்சிட்டு சாமியார் மாதிரி இருக்கா. நான் சாமியாரா அப்படின்னு அப்படியே உங்களை பிடிச்சி இப்போ இழுத்துக்க 2 பேரும் சேர்ந்து பெட்டில் விழுகிறீங்க. அப்படியே நீங்கள் இப்போயும் அதே மாதிரி ஷார்ட்டாக ட்ரெஸ் தான். ஸோ அப்படியே பார்க்கலாம், ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் ஒன்று, அப்படியே ஷார்ட்ஸ் ஒன்று மாட்டியிருக்கீங்க. ஸோ அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறோம். அப்படியே இந்த தாலி முன்னாடி கிடக்கு. அதை பார்க்கும் போதெல்லாம் இவன் என்னோடய உரிமைன்னு எனக்கு தோணுது. அப்படியே உங்களையும் பார்த்துட்டு உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே டீப் கிஸ். 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. மாமா அப்படின்னு இப்போ ஒவ்வொரு இடமா உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் மாமா அப்படின்னு அவன் தலையை அப்படியே அமுத்திக்கிட்டு அப்படின்னு அவனும் மவுண்ட் பண்ண, நீங்கள் நான் சொன்னால் கேட்பீங்களா அப்படிங்கிறீங்க. சொல்லுடி அப்படிங்கிறான். அப்படியே கீழே மாமா என்னம்மா? மாமா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாமா? டக்குன்னு பண்ணுறதை நிறுத்திட்டு உங்களை பார்க்குறான். ப்ளீஸ் மாமா, ஐ நீட் யூ பேட்லி அப்படின்னுங்க 2 கை விரிக்கா. அவன் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு, இல்லைடா இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஹக்கு கிஸ்ஸு நம்ம இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமேடா, உனக்கு படிப்பு முடியட்டுமே. அப்போது மாமா பேபி பொறுமையாக பேத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் இல்லை வேணான்னு ஏமாம்மா சொல்கிற? உன்னை பக்கத்தில் வச்சுட்டு என்னால் பேசாமல் இருக்க முடியல. என்னால் மட்டும் மாடி முடியுது இருந்தாலும் அப்படிங்கிறான். இருந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபிலிக்ஸ் கீழே போட்டு இப்போ மேலே ஏறி அப்படியே உட்காரு. ப்ளீஸ் மாமா அப்படின்னு பேசிகிட்டே நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஃபிலிக்ஸால் நோ சொல்லவே முடியல. அப்படி ஃபிலிக்ஸ் உங்களே பார்த்துட்ருக்க. இப்போ அவனோட ட்ரெஸ்ஸையும் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே லவ் மேக்கிங் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே அங்கே அழகாக ஒரு லவ் மேக்கிங் நடக்குது. 2 பேர்த்துக்குள்ளே ஒரு புரிதல். வெளியில் பெருசாக காட்டிக்க மாட்டீங்க, பெட்ரூம்குள்ளே அப்படியே 2 பேர்த்துக்கும் ஒருத்தர் குளிச்சுட்டு ஃபிலிக்ஸ் வெளியில் வரும்போதெல்லாம் அப்படியே போய் அவனை ஜவ்பி மீட்ட மாதிரி அப்படியே நீங்கள் அவன் இடுப்பில் ஏறிக்கான்ட்டு அவன் லிப்போட லிப் வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ணுறது. அவனும் அந்த ஹீட்டோடைய அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு திருப்பியும் ஒரு லவ் மேக்கிங்கை முடிச்சுட்டு தான் திரும்ப குளியல் போட்டு 2 பேர் வெளியே வர்றது. பட் உங்கள் அம்மாவுக்கும் அதெல்லாம் தெரியறதில்ல. இது 2 அப்போ ஒன்று சேரும், படிப்பு அதை விட்டால் வீடுன்னு இருக்குதுங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. பட் நீங்கள் இங்கே நடத்திட்டு இருக்க இல்லை அவங்களுக்கு தெரியல. நீங்களோ அப்படியே சாப்பிடும்போது கூட உங்கள் அம்மா உள்ள கிச்சனுக்குள்ளே போனதும் அப்படியே ஃபிலிக்ஸ் தன்னோட வாயில் சாப்பாடை அப்படியே அவங்க வாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும், நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை அப்படியே அவன் உங்களை கேட்காம கொள்ளாமல் உங்கள் வாயை பிடிச்சி அப்படியே அதுலேருந்து அவன் எடுத்துக்கிறதும், இப்படி கீழே கையை விட்டு கொஞ்சம் சில்மிஷா சீண்டல்னு எல்லாமே நடக்குது. பட் உங்கள் அம்மா கண்ணுக்கு தான் இது எதுவுமே படல. அவங்க ஒரு கற்பனை உலகத்து இதுங்க 2 எப்போ ஒன்று சேருங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்க. நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கீங்க. காலேஜுக்கு வந்து காரில் போகிறனால போகும்போதே அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டே தான் உட்காந்து நீங்கள் அவன் ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு கதை பேசிக்கிட்டே தான் போவீங்க. அங்கே போய் காலேஜ் வாசலில் இது காரை நிறுத்துறதும் ஐயோ ரொம்ப ரோல் ஆகுதுப்பா. நிறுத்தினதுமே லிப்பில் ஒரு டீப் கிஸ்ஸு கொடுத்துட்டு தான் அவன் காலேஜ்குள்ளேயே போவான், கிளாஸ் ரூம்குள்ளே. நீங்களும் அதே மாதிரி தான் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ நடக்கிறதெல்லாம் சொல்லி அப்படியே சந்தோஷப்பட்டுருக்கீங்க. பாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நோட் வைக்கிற சாக்கில் அவனை பார்க்குறது, அவனை பார்த்தபோது கண்ணடிக்கிறது. அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது அவன் பார்த்தா அப்படியே உங்களை தள்ளிக்கிட்டு போய் ஸ்டாஃப் ரூமில் வச்சு கிஸ் பண்ணுறதுன்னு இப்படியே அங்கங்கே வச்சு உங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் குட்டியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. ஸோ நீங்கள் ஃபிலிக்ஸு உங்கள் அம்மானு 3 பேருமே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்களும் அவனும் காலையில் கிஃப்டெல்லாம் பண்ணிவிட்டு ஹாப்பி மூடில் அப்படியே காலேஜ் போய்ட்டு வந்ததும் ஈவினிங் டின்னர் வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டின்னர் வெளியில் பார்த்துக்கலான்னு உங்கள் அம்மாவே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இப்போ 3 பேரும் அப்படியே ஒரு ஹோட்டலுக்குள்ளே உள்ளே போகிறீங்க. அதை அவனோட ஆப்போசிட் கேங்கில் உள்ளவங்க பார்த்துறாங்க. ஃபிலிக்ஸ் அவன் ஃபேமிலியோடு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க இப்போது உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு கேங்கே அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிடுது. ஃபிலிக்ஸ் உள்ளே போகும்போது அதை கவனிக்கலை. அதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லாத ஆட்கள் சுற்றி வர்றது அதெல்லாம் பார்க்குறான். அவனுக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. சரியா பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களை அலாட் பண்ணுறான். அப்படி இருந்தும் சிலர் கரெக்டாக அவங்க கழுத்தில் கத்தி வச்சிடறாங்க. இங்கே ஃபிலிக்ஸ்க்கோ அவ்வளோதான். அவன் கன் எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணிட்டு அப்படியே பார்க்க, இங்கே பார் நீ ஏதாவது பண்ண இவ்வளோ அறுத்து போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கழுத்தில் லைட்டாக இன்னும் கொஞ்சம் அழுத்தா. ஃபிலிக்ஸுக்கு அவ்வளோதான், உசுரே இல்லை, நீங்கள் தான் உசுரே. அவன் இந்த மாதிரி பண்ணால் அவ்வளோதான், சும்மா இருப்பானா. அடுத்த நிமிஷம் அவன் கையில் அப்படியே அந்த கத்தி வச்சுருக்கான். கையை பிடிச்சி அப்படியே முறிச்சு பின்பக்கமாக வச்சு வளைச்சி அப்படியே கண்ணை எடுத்து நல்லா போட ஆரம்பிக்கிறான். 2 கையில் கன்னை வச்சு டப்புன்னு போட்டுட்டு உங்களையும் உங்கள் அம்மாவை அப்படியே அவன் பின்னாடி வச்சுட்டு, அக்கா
ஹீரோ என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் காருக்குள்ளே ஏற்ற அவங்க அம்மா அப்படியே ஷாக்கில் நிற்க, நீங்களும் அதே மாதிரி தான் என்ன நடக்குதுங்க மாமா மாமா அப்படின்னு நீங்கள் பயப்பட, ஒன்றும் இல்லை பாப்பா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி காருக்குள்ளே ஏற்றி விட்டுட்டு இவங்களை வீட்டுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவன் கார்ட்ஸ் கொஞ்சம் பேரை அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கே எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் அப்படியே நைட்டு வீட்டுக்கு வர உங்கள் அம்மா பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் பயத்தில் உட்காந்துட்டுருக்க, நீங்கள் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு பயம், கழுத்தில் லைட்டாக பிளட் வந்திருக்கு. அதை கூட உங்கள் அம்மா க்ளீன் பண்ணல. உள்ளே வந்த ஃபிலிக்ஸோ கடற்கடன் ஓடி வந்து, பாப்பா கழுத்தில் ரத்தம் வருது, இன்னுமா பிளட் இது பண்ணாமல் உட்காந்துட்ருக்க, ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனும் ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் கழுத்தில் வைக்க வர அவங்க அம்மா அவன் கையை பிடிச்சி ஒரு தட்டு தான், அக்கா என்ன பண்ணுறடி அப்படிங்கிறான். நிறுத்துடா, எப்படி தான் என் புருஷன் அதான் உங்கள் மாமா போய் சேர்ந்தாரு, இதெல்லாம் வேணான்னு தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நானும் என் பிள்ளை நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சோம். ஒன்று கூட நல்லா தானடா வளர்த்தேன், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போன்னு தானே அமுச்சு விட்டேன். ஆனால் நீ என்னடா இதுங்க கூடயே நிற்கிற, உங்களெல்லாம் திருத்தவே முடியாதா, திருந்தவே மாட்டிங்களா? எனக்கு இதுக்கு மேலே முடியலடா. நான் தான் இப்படி சிறு வயசுல விதவாயாகி நிற்கிறேன்னா என் பொண்ணுக்கும் அதே நிலமை வரக்கூடாது. ஃபிலிக்ஸ் என்னை மன்னிச்சிரு, ஒரு அக்காவா அவள் பொண்ணு நீ பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி எங்களுக்காக நிறைய பண்ணியிருக்க. ஆனால் ஒரு அம்மாவா என் பொண்ணோட வாழ்க்கையை என்னால் பணைய வைக்க முடியாதுடா அக்கா அப்படின்னு நான் பார்க்க கையெடுத்தா போய் கும்பிட, அக்கா என்ன பண்ணுற நீ, போதும் ஃபிலிக்ஸ், இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னையும் பொண்ணையும் விட்டுரு. அம்மா அப்படின்னு நீங்கள் வாயை மூடுறி, நீ அப்போவே சொன்ன உன்னை கட்டிக்க மாட்டேன்னு, உன்னோட வயசு பெரியவன்லாம், நான் தான் கேட்கல, தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு தலையில் அடிச்சுக்க, அம்மா அப்படிங்கிறீங்க அக்கா அப்படின்னு அவனும் நீங்கள் அப்படியே அழுகையோடு அவனை பார்க்க அவனுக்கோ இதை கேட்க ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போது நம்ம ஹீரோ பாப்பாவுக்கு நம்மளை பிடிக்கவே இல்லையா, பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ, கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறாளா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் இன்னும் அப்படின்னு வாயில் சொல்ல மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. பட் அவனும் அப்படியே உங்கள் அம்மாவே பார்த்துட்ருக்க. அவங்களும் ப்ளீஸ் ஃபிலிக்ஸ், அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ தூக்கி வளர்த்த பொண்ணுடா, அவள் வாழ்க்கையை கெடுத்துடாதுடா, தெரியாமல் நடந்துருச்சு, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ப்ளீஸ் என் பொண்ணை விட்டுரு. அக்கா நீ என்ன சொல்ல வர, அவளை விட்டு அவளுக்கு டிவோர்ஸ் அப்படின்னு உங்கள் அம்மா அம்மா அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் கத்த, அவனுக்கும் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. அவன் அப்படியே தான் பார்த்துட்ருக்கான் அவங்களே உங்கள் அம்மாவே மாறி மாறி. நீங்கள் அம்மா அம்மாங்கிறீங்க தவிர ஒன்றுமே சொல்ல உங்களுக்கு வாயில் வார்த்தவே வரல, நீங்கள் பயத்தில் இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மாவே முடிவு பண்ணி, இங்கே பார் இனி அவளுக்கும் உனக்கும் எதுவும் இல்லை, கூடிய சீக்கிரம் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர வேண்டியது ஒரு அம்மாவாக என் பொறுப்பு, ப்ளீஸ் அவளை விட்டுரு. அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதனால் அவள் ஸ்டடீஸ்க்கு அவள் வெளிநாடு போகட்டும், அப்போது உன்னை மறந்துடுவா, இந்த கல்யாணம் நடந்தது அவள் மறந்துட்டு அவளோட லைஃப் அவள் பார்த்துக்குவா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவோ எல்லாத்தையும் அவன்கிட்ட பேச உங்களுக்கு அழுகியாக தாங்கலை. நீங்கள் அம்மா அப்படின்னு நீங்கள் வாயை மூடு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்காக தானே பண்ணிக்கிட்ட கல்யாணம் அப்படிங்க மாமா அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட எதுவும் சொல்லுவார, பாப்பா போதும் அப்படின்னு கை நீட்டான். உன்னோட திங்ஸ் எல்லாம் ஒரு ரூமுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றேன் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் பாட்டு மேலே போக, மாமா அப்படின்னு நீங்கள் பின்னாடி ஓடுறீங்க. அவங்க அம்மா உங்கள் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்க. அம்மா விடுமா, மாமா பாவம்மா அப்படின்னு. எனக்கும் தெரியும்டி, ஆனால் என்னால் எல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த வாழ்க்கைக்குள்ளே அனுப்ப முடியாது, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இவனும் மாஃபியாவாக இருப்பான் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு அவங்க அழுக. உங்கள் ஃபிலிக்ஸ் அப்படியே அவன் தலையில் கழிச்சிட்டு, இதுக்கு தான் பயந்தேன், இதுக்கு தான் நான் அவளை வேணான்னு விளக்குனேன், இன்றைக்கி இப்படி ஒரு விஷயம், என் பாப்பாவுக்கு என்னை பிடிக்காதா, என் அக்காவே என்னை இப்படி சொல்லிட்டாளே, நான் யாருக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலி அவன் நல்லா படிச்சிருப்பான் தான், பட் அவங்க அப்பா மாமாலாம் அதுலேயே இருந்தனால அவனால் அதுக்குள்ளேருந்து வெளியில் வர முடிஞ்சிருக்காது, வரவும் நின்றுருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களையும் உங்கள் அம்மாவையும் தூக்கிறதுக்கு தான் எப்போ பார்த்தாலும் ஆள் சுற்றிட்டு இருப்பாங்க அப்பாவோட ஆளுங்க எதிரிங்க. ஸோ அதனாலேயே அவன் வேறு வழி இல்லாமல் தான் இந்த கேங்கை வந்துட்டு அவன் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். அது தெரியாமல் உங்கள் அம்மா இவ்வளோ பேச அவனால் கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. இருந்தாலும் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா கேட்டுக்கிட்ட மாதிரி டிவோர்ஸ் இப்போ கொடுக்க முடியாது, கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆகுது, அதனால் நான் சீக்கிரமே டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், அவள் படிப்பு முடியும் போது டிவோர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்றேன், அவளுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து ஒரு மாமாவாக கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் உங்களை உங்கள் ரூமில் ஷிஃப்ட் பண்ணி விட்டுறான். உங்களுக்கு அழுகியாக வருது, என்னோடய உணர்வுகளை யாருமே புரிஞ்சுக்கல, என்கிட்ட யாருமே எதுவும் கேட்கல, என்னையே இப்படி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுட்ருக்கீங்க. இந்த 1 இயர் மட்டும் இங்கே படிக்கட்டும், 2nd இயர் 3rd இயரை நம்ம வெளிநாட்டில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உங்கள் அம்மாவும் இப்போ ஃபிலிக்ஸ்ட்டு அவ்வளோ பேசுகிறதில்ல, சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி. அதோட சரி, ஃபிலிக்ஸுக்கும் இப்படி உங்ககிட்ட பேசாமல் அங்கே சாப்பிட கூட பிடிக்கலாம், ஒழுங்காக சாப்பிட்றது கூட இல்லை, பகலெல்லாம் காலேஜுக்கு வர்றது, நைட்டில் அவன் கேங்கை பார்க்கறது, இப்படி இப்போ தான் தெரிஞ்சு போச்சு. அதனால் அவன் சீக்கிரட்டாக தான் முதல்ல போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பான், தெரியாமல் மெயின்டைன் பண்ணாமல். இப்போ தெரிஞ்சே வந்துட்டு அதை நடத்திட்டு தான் இருக்கான். உங்களுக்கு அவனாவையும் பார்க்க முடியல, உங்கள் அம்மாக்கிட்டையும் பேச பிடிக்கல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது.
நம்ம மனசை யாருமே புரிஞ்சுக்கலையா அப்படின்ட்டு நீங்கள் ஃபிலிக்ஸை பார்த்து பேசணும்னு நினைக்கிறீங்க. பட் அவனை உங்களால் பார்க்க முடியல. காலேஜில் பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் மாமான்னு போனால் கூட அவன் உங்களை பார்க்காம மூஞ்சி திருப்பிட்டு போகுது. இப்போல்லாம் வந்துட்டு உங்கள் கிளாஸே உங்களுக்கு எடுக்கிறது இல்லாமல் ஆளை மாற்றி விட்டான். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ என்னடி நடக்குது அப்படிலாம் கேட்க நீங்கள் சொல்லி அழுகிறீங்க. சரி மச்சான், அவரே உன்னை தேடி வருவார். எப்படி அப்படிங்க அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக ஆகும். ஒரு விஷயத்தை நம்ம தேடி தேடி போகிறத விட விலகி இருந்தால் தான் அதுக்கு நம்ம அருமை புரியும். உண்மையாவாடி ஒன்று அவர் உண்மையாக லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நடக்கும். சரி அப்படின்னு கண்ணை தடிச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஃபிலிக்ஸ் பக்கமே திரும்பலை. நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. அந்த இயர் அப்படியே ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சதும் உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே செகண்ட் இயருக்கு அவன் வெளியில் வந்து ஏற்பாடு பண்ணிட்டான். ஸோ வெளிநாட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு வந்து ரஷ்யாவுக்கு தான் உங்களை அனுப்பி வைக்கிறான். நீங்கள் போகும்போது கூட எதுவுமே அவன்கிட்ட பேசலை. அவங்க அம்மாட்டே எதுவும் சொல்லலை. நீங்கள் போயிட்டு வரேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஃபிலிக்ஸுக்கு இங்கே ரொம்ப ஹெவி பெயினாக இருக்குது ஹார்ட்டு. என்னடா போயிட்டு வரேன்னு கூட சொல்லு. இப்போ இவ்வளோ நம்மளை எப்போ பிரியலாண்டு தான் அது கலங்குற மாதிரி இப்போ தான் அவனுக்கு வலிக்குது. அவன் அப்படியே உங்களே பார்த்துருக்கேன். நீங்கள் திரும்பி கூட பார்க்கல. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்களாக ஒரு முடிவு பண்ணி நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சுக்க. இப்போ நீங்களாக ஒரு முடிவு பண்ணி நீங்களே டிவோர்ஸும் கொடுக்குறீங்க. எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கணும்ல. எனக்கும் மனசு இருக்குது. நானும் ஒரு பொண்ணு. அதையே யாரும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பதிலே பேசல. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஃப்ளைட்டில் ஏறி கிளம்பிடுறீங்க. இங்கே ஃபிலிக்ஸும் உங்கள் அம்மாவும் தான் இருக்காங்க. உங்கள் அம்மாவோ அப்படியே ஃபிலிக்ஸ்கிட்ட சாரிடா தம்பி, எனக்கு தெரியும் உன் லைஃபையே நீ எங்களுக்காக விட்டு கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு. ஆனால் அவளோட அம்மாவாக பார்க்கும்போது என்னால் இதை ஏற்றுக்க முடியலடா என் பொண்ணு அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அக்கா எனக்கு புரியுது. ஆனால் நீ என்கிட்ட மாதிரி பேசாமல் இருக்கிறதாக்கா எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் எதுவும் உன்னை தப்பாகவே நினைக்கலக்கா அப்படின்னு அவன் சொல்ல சரிடா தம்பின்னு அவங்க அழுகுறாங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டேன். அக்காவும் தம்பி பொண்ணு சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்கோ பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும், தம்பி எப்படி போனால் என்னங்கிற மாதிரி இருக்காங்க. ஃபிலிக்ஸுக்கோ அவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் போதும், நம்ம லைஃப் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கான். ஆனால் மற்றபடி அவன் லைஃப்பில் மறுபடியும் கல்யாணம் அவங்களோ என் பொண்ணை மறந்துட்டு நீ அப்படிங்க அக்கா போதும், என் லைஃப்பில் கல்யாணம் ஒரு தடவை தான், அது முடிஞ்சிருச்சு, இனி அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுக்கிறான். நீ உன் பொண்ணோட லைஃப்பை எப்படி வேணாலும் அமைச்சிக்கலாம். அது அம்மாவா உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் என் அக்காவா நீ முடிவெடுத்தது போதும், இதுக்கு மேலே என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன், எனக்காக நீ எதுவும் இது பண்ண வேணாங்கிற மாதிரி விட்டுறான். அவங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும், அதனால் அவங்க பெருசாக எடுத்துக்கலாம் விட்டுறாங்க. நீங்கள் அப்பப்போ ஃபோன் பண்ணுவீங்க. அதுவும் நீங்களாக பண்ணுற அவங்களா கூப்பிட்டு ஏன்டி ஃபோனே பண்ண மாட்டேங்கிற அம்மாவை மறந்துட்டு அப்படி இப்படின்னு கேட்டால் மாதத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. அது கூட ஃபிலிக்ஸ்க்கு இல்லை, ஃபிலிக்ஸ்க்கு ரொம்ப உங்களை தேடுது. என்ன சுத்தமாக நம்மளை பாப்பா மறந்துட்டாளா, ஏன் நம்மக்கிட்ட இப்போ ஃபோனில் கூட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை. இப்படியே அங்கேயே படித்து 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸாகவும் நீங்கள் பெருசாக அவனை கண்டுக்கவும் இல்லை, ஃபோன் பண்ணுறதில்ல, எதுவுமே இல்லை. உங்கள் அம்மாட்டையாவது எப்போயோ மாதத்தில் ஒரு வாட்டி. அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனால் முடியல, இருந்தாலும் வேறு வழியில் அவள் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் சகிச்சுக்கிறான். இப்போ ரொம்ப கஷ்டமாக அப்படியே நடு ரோட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்ருக்கான். அந்த பக்கம் அந்த ஸ்வீட்டி மியாவும் அப்படியே பார்த்துட்டு சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கிட்ட வர, ஏய் ஸ்வீட்டி மியா வீட்டுக்கு போங்க, இந்த நேரத்தில் எங்கே சுற்றிட்டுருக்கீங்க? அது சார் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போனோம், இப்போ தான் வீட்டுக்கு போகிறோம். சரி நேரங்காலத்தோட வீடு பேசிடுங்க. ஏன் சார் ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையா, நீங்களாம் ஒரு சார் வேறு அப்படிங்க. என்ன அப்படிங்கிறான். பின்ன உங்களை அவள் எவ்வளோ லவ் பண்ணா தெரியுமா? யார் வேறு யார், உங்கள் அக்கா போல் எங்கள் ஃப்ரெண்டு ஹீரா அவளே தான். எதை ஹீரா பாப்பா என்ன லவ் பண்ணாலா அப்படின்னு பார்க்குறான். அவனால் கண்ணை கூட திறக்க முடியல. பின்ன உங்களை லவ் பண்ணாமையா உங்கள் கல்யாணம் நிற்கணும்னு உங்கள் கல்யாணத்தப்போ எவ்வளோ அழுதா தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உங்களை அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ லவ் பண்ணா, உங்களை ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் நீங்கள் உங்கள் அக்கா பேச்சை கேட்டுட்டு அப்படிங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கு என் அக்காவும் அவளும் முக்கியம், அவள் லைஃப் நல்லா இருக்கணும். நான் வெறும் சார் மட்டும் இல்லை, தெரியும்ல, அவள் சொல்லியிருப்பாளே நான் மாஃபியா, என் கூட வாழ்ந்தால் அவள் லைஃப் நல்லா இருக்காது, நான் எப்போ வேணாலும் செத்து போவேன், சிறு வயசுலேயே விதவையாக, அவளுக்கு என்ன தலையெழுத்தா, அவள் லைஃப் நல்லா இருக்கணும். ஐயோ உங்கள் கூட இருந்தால் தான் அவள் லைஃப் நல்லாயிருக்கும், ஒரு நாளும் உங்கள் கூட வாழ்ந்தால் தான் அது அவள் நிம்மதியாக சாவா, உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு அவங்க திட்டிட்டு எப்படியோ போங்க அப்படின்னு போயிடுறாளுங்க. இங்கே இவனுக்கோ என்ன சொல்லிட்டு போகிறாங்க, இரா பாப்பா என்ன லவ் பண்ணாளா, அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, அப்போ ஏன் போனா, என் பாப்பா மனசு நானே உடச்சிட்டேன், நான் அப்படியே அங்கே இருக்கிற பாட்டிலெலாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு அவனுக்கும் கஷ்டமாக இருக்குது. அவனோ ரகலை பண்ண அவன் ஆளுங்களாம் வந்து என்ன சார் பண்ணுறீங்க, வாங்க போகலாம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போது அப்படியே வீட்டுக்கு வரான், காலையில் தான் வீட்டுக்கே வரான். அவங்க அக்கா என்னடா இன்றைக்கி ஃபாரின் போகணும், நீ பாட்டுக்க அது போகணும்ல, ஆமாம்
இதோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்ட்டு கடன் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஆக்சுவலி இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அங்கே கிராஜுவேஷன். ஸோ அதுக்கு தான் இவங்க 2 பேர் கிளம்பி வராங்க. டிவோர்ஸ் கொடுத்துட்றக்கா அப்படிங்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லவ் பண்ணிக்கனால கண்டிப்பாக டிவோர்ஸ் தர மாட்டீங்கன்னு நம்பிக்கையில் அவன் சொல்லிவிட்டு அங்கே கிளம்பி வர. உங்களுக்கு கிராஜுவேஷன் அங்கே இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே வரீங்க. உங்கள் அம்மா அவங்கள ஹக் பண்ணிட்டு ஒரு வழியாக டிகிரி வாங்கிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்ட்டு போய் பார்க்குறீங்க. ஃபிலிக்ஸ் கங்க்ராட்ஸ் அப்படிங்கிறான். தேங்க்யூ மாமா அப்படிங்கிறீங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க என்ன அப்படின்னு பார்க்குறான். அதான் டிகிரி முடிச்சிட்டேனே, எப்போ மாமா டிவோர்ஸ் தர போகிறீங்க? அவனுக்கும் ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன டிவோர்ஸ் தரணுமா? இவன் என்ன எப்படி கேட்குறா அப்படின்னு. அம்மா மாப்பிள்ளை பார்த்துட்டிங்கல்ல? அம்மா அது வந்து மாப்பிள்ளை பார்க்கலண்ணா, நானே எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன். அதான். என்ன அவனுக்கு இன்னும் ஷாக்கு. ஆமாம் மாமா, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். நாங்கள் எங்கள் லிவிங்கில் இருந்தோம். ஸோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டு. என் பேர் ஜார்ஜ். இவனா நானும் எங்கள் லிவிங்கில் இருந்தோம் 2 இயர்ஸாக. நான் இப்போ அவனுக்கு எல்லாமே தெரியும் நம்ம டிவோர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு. ஃபிலிக்ஸுக்கு செம்ம கடுப்பாக்குது. அப்படியே கையெல்லாம் முறுக்கிட்டு உங்களை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அவனையும் டே மாங்கா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அவங்க அம்மாவுக்கும் தூக்கி வாரி போடுது. என்னடி சொல்கிற அப்படின்னு. என்னம்மா நீ தானே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபாரினுக்கு படிக்க அனுப்பி வச்சது நீ தானே, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை போய் பார்க்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறது தெரியல. சரி இந்த பையன் நல்ல பையனா அதெல்லாம் விசாரித்து நாங்கள் கட்டி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் போட்ட குண்டு அப்படி. நீங்களோ மாம் ஐம் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறீங்க. எது ஃபிலிக்ஸால் அதிகமால என்ன சொல்கிற பாப்பா? ஆமாம் நாங்கள் தான் லிவிங்கில் இருந்தோன்னு சொல்கிறேன்ல. நான் இப்போ 2 months. ஸோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. பேபி பக்கத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணால் நல்லது. அவனுக்கும் அல்ல அப்படியே உங்களை அப்படியே முறைச்சிட்டு நிற்க. வா பேபி போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிக்க. நீங்கள் டக்குன்னு உங்கள் கை இது நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணி இப்போ தள்ளி நட அப்படிங்கிற வரைக்கும் எழுதிட்டு விட. உங்களுக்கு சிரிப்பு வருது. இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்கள் அம்மாவோ என்னடி இது இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா உங்கள் கிசு பேச. அம்மா வேலையை பாருமா, நீ தான் இன்னும் ஒருத்தனை கட்டி வச்சுட்டு அவனை அறுத்து விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டினாலும் தப்பு இல்லைங்கும் போது கல்யாணத்துக்கு முன்னாடி புலப்பத்துக்கு தோணும் அவ்வளோ பெரிய குத்தம் இல்லையே அப்படிங்கிறீங்க. அவங்களும் உங்களை அப்படியே முறைக்கா. நீங்கள் பதிலே பேச முடியாமல் உங்கள் அம்மாவுக்கு வாய் அடிக்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துட்டு நடந்து போக. இந்தியா போகிறோம் சீக்கிரம் வந்துரு பேபி அப்படின்னு சொல்ல. அவனும் ஓகே ஓகேன்னு மண்டையாட்டிக்கிறான். அவன்கிட்ட ஏதோ நீங்கள் பேசி சமாளிக்க வச்சு நடிக்க வச்சுருக்கீங்க. அவனும் அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிட்டு கிளம்ப. நீங்கள் இந்தியா வர வரைக்கும் வாயை திறக்கல. அவனை பற்றி உங்கள் அம்மா நோண்டி கேட்க. நீங்கள் மா என்ன பண்ண சொல்கிற? ஏன் ரஷ்யனா இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கூடாதா? அதெல்லாம் அவன் நல்ல பையன் தான், என்ன கல்யாணம் பண்ணிக்குவான். அதனால தான் நான் பேபிலாம் ஃபார்ம் ஆகிருக்கா அப்படி இப்படி நீங்கள் சொல்ல. இங்கே ஃபிலிக்ஸுக்கு கடுப்பாகுது. கை முடிச்சுட்டே முறுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அவனால் இது ஏற்றுக்கவே முடியல. எப்படி என் பொண்டாட்டி இன்னொருத்தனோட இவளுக்கு அவ்வளோ தைரியம் எப்படி வந்துச்சு அப்படிலாம் அவனுக்கு கோபமாக வருது. இருந்தாலும் உங்கள் அம்மா வேறு கூட இருக்கனால அதனால் எதுவுமே பேச முடியல. அமைதியாகவே இருக்கான். வீடு வந்ததுமே அவன் ரூமுக்கு கூட போகலை. நீங்கள் அவங்க ரூமில் பெட்டியை வச்சுட்டு திரும்ப டபார்னு கதவை சாத்திட்டு உள்ளே வந்து நிற்கா. ஃபிலிக்ஸை பார்த்து ஒன்று நிமிஷம் ஜாக் ஆகிட்டு. நீங்கள் என்னம்மாம்மா ரூம் மாறி வந்துட்டிங்களா என்ன? உங்கள் ரூம் அப்படின்னு சொல்லி முடிக்கல. அவங்களை இழுத்து அப்படியே செவத்தில் வச்சு அப்படியே பிளாக் பண்ணி கிஸ் பண்ணுறான். பயங்கரமாக கிஸ். 2 வருஷம் உங்களை பார்க்காததெல்லாம் சேர்த்து வச்சு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்களும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கும். ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணுலேருந்து டியர்ஸ் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போது அப்படியே ஃபிலிக்ஸ் உங்களை விட்டு பாப்பா நீ சொன்னதெல்லாம் நிஜமாடா அப்படின்னு உங்கள் வயிற்றத்தோட நீங்கள் டக்குன்னு கையை தட்டி அது சாரி மாமா ஏதோ எமோஷ்னலில் நீங்கள் வேற என் எக்ஸ் ஹஸ்பண்ட் எதை அப்படின்னு பார்க்க அது தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன். ஆமாம் மாமா நீங்கள் சொன்னது தான் ஞாபகம் வருது. ஐ எம் ப்ரெக்னென்ட். அதுவும் இது என்னோட ஜார்ஜோட பேபி. அவன் நானும் வேறு கல்யாணம் பண்ணிக்கணும். சீக்கிரம் அம்மா கிட்டே பேசி எங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்ல. அவனுக்கும் என்ன சொல்கிறது தெரில. அப்படியே செவத்தில் ஊங்கி கையை குத்தா அப்படியே பிளட் வருது. மாமா அப்படின்னு கை பிடிக்கா கையை உதறி விட்டான் வெளியே போயிடுறான். உங்களுக்கோ உனக்கு வலிக்கிற மாதிரி தானே மாமா எனக்கு வலிக்கும். என்னையும் இப்படி தானே என் மனசை உடைச்ச. சாரி மாமா உன்னை வலிக்கு கொண்டாரு எனக்கு வேறு வலி தரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. உங்கள் அம்மாவை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது. சரி ஆனால் சுயநலவாதி சாடிஸ் செல்ஃபிஸ் அப்படி திட்டிகிட்டு தான் இருக்கீங்க. பட் அப்படியே வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே தான் எல்லாத்தையும் திட்டிக்கிறீங்க. உங்கள் அம்மாவை உங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிக்கோ. மா எப்போ அவன்கிட்ட பேச போகிறீங்க? யார்ட்டடி? என் பேபியோட அப்பாட்ட. எதை அப்படின்னு உங்கள் அம்மா முறைக்க. பின்ன அப்புறம் பேபி வெளியோட வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க சொல்லிங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை தான் தப்பாக சொல்லுவாங்க, அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்படியே செம்ம கடுப்பில் உங்கள் அம்மா முறைக்கா. நீங்கள் கண்டுக்காத மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரம் பேசிங்க மேம் அப்படின்ட்டு போயிடுறீங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதில்ல. அப்படியே கையை பேசிட்டே ஃபிலிக்ஸை பார்க்க.
நான் பேசுகிறேன்க்கா அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அடுத்து அங்கே தான் கால் பண்ணா சார்ஜோ இதுங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க, நான் அடுத்த நாளே வந்து இறங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு இங்கே ஏற்பாடெல்லாம் நடக்குது பயங்கர கிராண்டாக. மறுபடியும் எல்லாருக்குமே ஒரு இது என்ன இந்த பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்கள் அம்மாவை பழி வாங்கணும்னு நீங்கள் பண்ண பிளான் தான் இது. ஸோ கல்யாணத்தப்போ நீங்கள் வந்து ரொம்ப கிராண்டாக ரெடி ஆகிட்டுருக்கீங்க. மியாவும் ஸ்வீட்டும் என்ன நடக்குது, நாங்கள் ஏதோ அவர்கிட்ட பேசாமல் இரு உங்ககிட்ட சேர்ந்துருவான்னு சொன்னோம், ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது என்னடி அப்படின்னு சொல்லி பார்க்க என்ன பண்ண சொல்கிற, எவ்வளோ நாளைக்கு தான் நானும் சிங்கிளாக இருக்க முடியும் அப்படின்னு கரெக்டாக அங்கே ஃபிலிக்ஸ் கிராஸ் ஆகும்போது நீங்கள் சொல்ல ஃபிலிக்ஸுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே உங்களை திரும்பி பார்த்து முறைச்சிட்டே போக நீங்கள் அப்படியே சிரிக்க மியாவும் ஸ்வீட்டையும் எல்லாம் மச்சான் சத்தியமாக கற்பூரம் அடித்து நீ சொன்னாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஏதோ நடந்திருக்கு உண்மையை சொல்லடி, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிறீங்க, ஏதோ பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் உங்கள் முகூர்த்த நேரம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளையும் பொண்ணை அழைச்சிட்டு வாங்கண்ணா. எங்கே மாப்பிள்ளை தான் வரவே இல்லையே. ஃபிலிக்ஸ் அவன் ஆளுங்களை விட்டு எல்லா பக்கமும் தேட சொன்னான், அவன் ஆளையே காணும். என்ன இவன் டேமிட் ஏமாற்றிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை வந்து ரூமில் பாப்பா அப்படிங்க மாமா ஜாஜ் வந்துட்டாரா மண்ணாங்கட்டி ஏய் என்ன மாதிரி ஆளை லவ் பண்ணி தொலைச்ச நீ, அவன் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், ஆளையும் காணும், நம்ம ஆளுங்களை அங்கே விட்டு தேட சொல்லிட்டு அவன் வீடே பூட்டியிருக்கான், அவன் எங்கே போனான்னு தெரியல, அவனை பற்றி எந்த டீட்டெயிலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாமா என்ன சொல்கிறீங்க, அப்போ என் கல்யாணம் அப்படின்னு நீங்கள் அழுகிற மாதிரி இருக்கா ஏய் அப்படின்னு. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு என்னடி அம்மா ஜார்ஜு காணுமா மாமா சொல்கிறார் அப்படிங்க. அப்படியே உங்கள் அம்மா சந்தேகமாக அவனை ஃபிலிக்ஸை பார்க்க அக்கா என்ன அப்படி பார்க்குற, நான் ஒன்றும் அவனை பண்ணலை, நானே அவனை தேட தான் சொல்லியிருக்கேன் ஆளுங்களை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அங்கே கூட்டமே கூடியுது. என்ன நடக்குது, உன் பொண்ணுக்கு ஏற்கனவே தம்பியோட கல்யாணம் பண்ணி வச்ச, இப்போ என்னாச்சுன்னு மறுபடியும் வேறு கல்யாணம் அப்படிங்க. நீங்களோ அது மட்டும் இல்லை நான் வேற முழுகாமல் இருக்கேன், என் வயிற்றில் வளர குழந்தைக்கு அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கோங்க. அம்மா அடி எருமை என்ன தடி எங்கே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு வாயை பார்த்தா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் அப்படின்னு மறுபடியும் ஏதோ சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே ஃபிலிக்ஸ் அது என் குழந்த தான், எங்கள் அக்காவுக்கு என்னை பிடிக்கலையா, அதனால் திருப்பி வேறு மாப்பிள்ளை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா அதுதான் நான் நிறுத்திட்டேன். அவனை இங்கே பார் என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வைக்க, நீ யார், என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பா, அவளை நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்க அப்படி இப்படின்னு ஃபிலிக்ஸ் பேச உங்கள் அக்கா உங்கள் அம்மாவோ என்னடா பேசுகிற அப்படின்னு ஏதோ சொல்ல வர அவன் அக்கா அப்படின்னு எல்லாத்தையும் கண்ணை காட்ட புரிஞ்சிருச்சு உங்களுக்கு அழுகியாக வருது. இந்த நிலமையில கூட என் தம்பி என் மானத்தை காப்பாற்ற நினைக்கிறான், நான் அவன் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இது பண்ண நீ அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா இப்போ உனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குதோ, உன் மானம் போயிடும்னு பயமாக இருக்கா, நான் சொல்கிற வார்த்தையில் உன் மானமே போயிடும் பார்க்குறியா அப்படிங்க. என்னடி மிரட்டுற அப்படின்னு பார்க்க பின்ன இங்கே கேளுங்க எல்லோரும், இங்கே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம், ஏன் தெரியுமா, ஏன்னா நான் 2 மாதம் முழுகாமல் இருக்கேன், அதுக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் நிறுத்த உங்கள் அம்மா வேணாடி ஏம்மா சொன்னால் உன் மானம் போயிடும்னு பார்க்குறியா, நான் மாசமாகவே இல்லைம்மா அப்புறம் எப்படி மானம் போகும். ஃபிலிக்ஸ் அப்படியே உங்களே பார்க்க சும்மா சொன்னமாம்மா, நான் மாசமாகவும் இல்லை ஒரு மொண்ணாங்கட்டி இல்லை, ஜார்ஜை நான் லவ்வும் பண்ணல, எல்லாமே சும்மா எங்கள் அம்மா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. எவனோ ஒருத்தனோட குழந்தைய நான் வயிற்றில் சுமக்கிறேன்னு தெரிஞ்சாலும் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு நிற்கிற என் மாமா விட்டுட்டு நான் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏம்மா அன்னைக்கு அப்பா உன்னை விட்டுட்டு போய் நடத்துறல நீ நிற்கும் போது உனக்கு இந்த தம்பி பெருசாக தெரிஞ்சார், அவர் நல்லவராக தெரிஞ்சார், அவரே ஒரு மாஃபியான்னு தெரிஞ்சதும் உடனே உனக்கு உன் தம்பி கெட்டவராக போயிட்டார், உன் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு எப்படிம்மா சர்வசாதாரணமாக அவரை அனாதையாக்க முடிவு பண்ண. ஐயோ வார்த்தையாலே கொல்லாதடிக்கிறா, நான் அப்படி நினைக்கல, வாயை மூடுமா, நீ அப்படி தான் நினச்சிருக்க. மாமா பாவம்மா, நமக்காகவே அவன் வாழ்க்கையை வீணாக்கிட்டு நம்ம கூடவே இருந்தவர், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னோடய ஆசைம்மா, அதுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துச்சு. பைத்தியம் மாதிரி என்னை விட்டுட்டு வெளியில் பொண்ணு தேடுமாலாம் எனக்கு உன் மேலே அவ்வளோ ஆத்திரம் வரும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு ஓடி போய் கல்யாணிக்கும் போது எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, என் மாமாவே கல்யாணம் பண்ணிட்டேன், அவனுக்காக வாழணும் நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா. அதெல்லாம் தெரிஞ்சுக்காம மாமா மாஃபியான்னு தெரிஞ்சதும் அவன்கிட்ட போய் மறுபடியும் என்னை டிவோர்ஸ் பண்ணு அப்படி இப்படின்னு பேசி என் மாமாவோட மனசை உடைச்ச. நீ எல்லாம் ஒரு அக்காவா, சரியான சுயநலவாதி நீ, உன்ன மாதிரி ஒரு அம்மா எனக்கு தேவையே இல்லை அப்படிங்க. ஃபிலிக்ஸோ பாப்பா அப்படின்னு கண்ணத்தை அடிக்க கை வாங்கிட்டு இப்படிலாம் பேசாத அக்காவை, பாருமா பாரு, இப்போ கூட உனக்காக தான் இப்படி என்னை அடிக்க கை வாங்கிட்டு வர்றாரு, அவரை போய் ஐயோ தம்பியை நான் மன்னிச்சிடடா அப்படின்னு அப்படியே காலில் விழுக. அக்கா என்ன பண்ணுற நீ, அவள் தான் சின்ன பிள்ளை ஏதோ பண்ணுறா, நீ வேற ஏன் என் அம்மா பிள்ளை பண்ண அப்படின்னு அப்படியே பார்க்க எனக்கு வேற வழி தெரியல மாமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீயே என்ன வேணாண்டா, நான் என்ன மாமா பண்ணுவேன், நான் செத்து தான் மாமா போகணும் அப்படின்னு நீங்கள் அழுக. ஐயோ பாப்பா அப்படின்னு அது படிக்க
போ மாமா, உனக்கு நான் வேணாம்ல, உன் அக்கா சொன்னதா வேத வாக்குன்னு என்ன நீ டிவோர்ஸ் பண்ண போயிட்டல்ல, நீ எவனையும் கடிக்கிற, போ நீ வேணாம் அப்படின்னு நீங்கள் போக, அடியே அப்படின்னு பிடிச்சிருக்க, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நகர்றீங்க. அவனும் ஐயோ நீ இல்லாட்டி நான் செத்துருவேண்டி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்க, எனக்கு எல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன்டி, அன்றைக்கி சொன்னதை வச்சு உனக்கும் என்னை பிடிக்காது போல் அப்படின்னு நினச்சேன். ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே, கடமைக்கு வாழ்கிறேன், கடமைக்கு நான் வாழ்த்தேன், உனக்கு தெரியாத மாமா அப்படின்னு நீங்கள் இத்தனை பேர் இருக்காங்க கூட பார்க்காம அவன் கிட்டே போய் நெருங்கி நின்று அப்படியே அவன் கண்ணை பார்த்து பேச அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை அப்படின்னு மண்டையாட்ட. அப்புறம் ஏன் மாமா என்னை விடறதுக்கு நினச்ச நீ, அப்போ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி வாய கூட முடியல. ஃபிலிக்ஸ் யார் இருக்கா என்னன்னு பார்க்கல, இழுத்து அப்படியே கிஸ் பண்ண எல்லாரும் அப்படியே இதை ஏமா அவங்க குடும்ப பிரச்சனையை எப்படி எங்களை கூப்பிட்டு வச்சு பண்ணுறீங்கிற மாதிரி பார்க்க, அப்போ அப்படியே ஃபிலிக்ஸ் அவங்க கிஸ் பண்ணி விட்டுட்டு, இங்கே பாருக்கா இனி நீயே சொன்னாலும் அவளை நான் விடுறதா இல்லை, நீயும் அவரும் தான் என் லைஃப், அவள் என் உசுருக்கா, உன்னையும் அவளையும் கண்ணுக்குள்ளே வச்சு வச்சு பாதுகாப்பேன், ப்ளீஸ்க்கா என்னை புரிஞ்சுக்கோ, மாமா மாதிரி எனக்கு எதுவும் நடக்காது, யாரையும் உங்களுக்கு நெருங்க கூட விட மாட்டேன் அப்படிங்க, என்னை மன்னிச்சிட தம்பி, இதுக்கப்புறம் நான் உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு உங்ககிட்டயும் வந்து உங்கள் அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டு இப்போ உங்கள் அம்மாவே ஹக் பண்ணிட்டு சாரிம்மா அப்படிங்கிறீங்க. என்னோடய லைஃப்க்காக நீ இப்படி பண்ணுவேன், அதுக்காக மாமாவை இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லைம்மா, அதுதான் உனக்கு புரிய வைக்க தான், புரியுதுடி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் துரோகி அப்படி இப்படின்னு உங்கள் அம்மாவும் பேச ஒரு வழியாக உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருது. அப்படியே வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து ஃபிலிக்ஸோட ரொம்ப ஹாப்பியாக உங்களை ஹனிமூன் கூட்டிகிட்டு வந்திருக்கான். நீங்கள் அவன் மடியில் உட்காந்துட்டு மாமா மாமா அப்படின்ட்டு அப்படிங்கிறான். மாமா என்ன பாப்பா, என்ன மாமா இங்கே வந்து புக்கு படிச்சுட்ருக்க நீ அப்படின்னு புக்கை தூக்கி பட, அவனும் என்னடி பண்ண சொல்கிற அப்படின்னு, என்ன பாப்பா புக்கு இது, அது ரொமான்ஸ் பண்ணுறது எப்படி, ஆட மக்கு மாமா, இதை நான் உனக்கு சொல்லி தருவேன், இதுக்கு எதுக்கு புக்கு அப்படிங்க, அடிப்பாவி அப்படின்னு உங்களை பார்க்க, மாமா என்னடி எனக்கு பாப்பா வேணும், நீயே பாப்பா, ஐயோ போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்ட, இது போடாவா பின்னா எப்போ பார்த்தாலும் பாப்பான்னு, எனக்கு இப்போ 20 வயசுடா, குழந்த வேணும்டா எனக்கு அப்படிங்க, என்னடி குழந்த கடையில் விற்கிற மாதிரி கேட்குற, உன்ட்ட தான் இருக்குது கொடுட்டா மாமா அப்படின்னு கேட்க, ஆனால் கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு எடுத்து அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே பெட்டில் போட்டு உங்களோட அப்படியே லவ் மேக்கிங் பண்ணுறான். ஹாப்பியாக இருக்கீங்க, ஓகேடா, ஒரு ஸ்வீட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.